நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சத்தம் போதாது. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் மட்டுமே கர்த்தர் பேசுவார். சரியா? சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவருடைய சத்தம் கேட்காது. அவருடைய இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போகிறார் என்று அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவருடைய சத்தம் கேட்கும். 1 சாமுவேல் புத்தகத்தில் சாமுவேல் காத்திருந்தான், அவருடைய சத்தம் அவருக்கு கேட்டது. ஆனால் ஏலியோ அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஏலி உறங்கி கொண்டிருந்தார், கேட்கவில்லை. அதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சத்தத்துக்காக நாம் காத்திருப்போம். இந்த நாளிலும் கூட ஏற்கனவே செய்தியினுடைய தலைப்பு உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோதனை அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளிலே நான் பேச போகிறேன். சோதனை, கிறிஸ்தவங்க வாயில் அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை என்ன? சோதனை. ஆங்கிலத்தில் டெம்டேஷன் என்று சொல்வார்கள். என்ன சோதனை, என்ன டெம்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வார்த்தையை குறித்து இந்த நாளில் நாம் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு பாஸ்போர்ட் இருக்கு? கையை உயர்த்துங்க பார்ப்போம். நல்ல கையை உயர்த்துங்க, எனக்கு தெரியணும். இத்தனை பேர்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளில் ஒரு முக்கியமான வழிமுறை என்னன்னு கேட்டால், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால், போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கும். சரியா? சில பேருக்கு ப்ரீ வெரிஃபிகேஷன், சில பேருக்கு போஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரியா? அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் தான் நமக்கு பிடிக்காத ஒரு பகுதி. என்னன்னு கேட்டால், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் அதிகாரி உங்களை விசாரிப்பார். விசாரித்து உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் குற்றங்கள் இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த தகவலை பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவார். அதுக்கு பிறகு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட்டை பிரிண்டே அப்போ தான் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் உங்களை சர்டிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. சரியா? அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு பதிலாக தாசில்தார் வெரிஃபிகேஷன் வச்சுக்கலாம்ல. சரியா? அப்படின்னு வைக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம லோக்கல்ல இருக்கிற யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு நான் நல்லவன், என் மேல எந்த கிரிமினல் குற்றமும் இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கலாம். சரியா? ஆனா எதற்காக போலீஸ் கொடுக்கணுங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நான் நல்லவன் யார் சொல்லணும்? அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் சொல்லணும். சரியா? தாசில்தாருக்கு தெரியாது. தாசில்தாருக்கு என் பேரு தெரியும், என் சர்டிபிகேட்லாம் அவர்கிட்ட இருக்கும். ஆனா அவருக்கு என்னுடைய நான் எவ்வளவு நல்லவன்னு தாசில்தாருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. என்னுடைய சரீரத்தை பத்தி என்னை பார்க்கக்கூடிய டாக்டருக்கு தெரியும். ஆனா என் மேல கிரிமினல் அஃபென்ஸ் ஏதாவது இருக்குதா, நான் யோக்கியனா, வெளிநாடுகள் செல்வதற்கு தகுதியுடையவனா, இந்த கேள்விக்கு பதில் யாருக்கு தெரியும்? லோக்கல்ல இருக்கிற போலீஸுக்கு தான் தெரியும். சரியா? அப்ப போலீஸ் தான் என்ன பண்ணணும்? ஒரு ஆளு கிரிமினலா இல்லையாங்கிறத போலீஸ் தான் சர்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் பாஸ்போர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க. ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா, அவரால் அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் போறதுனால உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக போலீஸ் வெரிஃபிகேஷன். அதை சர்டிபிகேட் பண்றது யாரு? போலீஸ், லோக்கல் போலீஸ். சரியா? அந்த மாதிரி நீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னாலே நீங்கள் ஒரு சோதனைக்குள்ள கடந்து போக வேண்டியிருக்கிறது. போலீஸ் உங்களை சர்டிஃபை பண்ண வேண்டியிருக்கிறது. அதில் ஒரு போலீஸ் ஒரு ரகம் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. சிலர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. சட்டம் என்னன்னா, போலீஸ் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் விசாரித்து நம்மளை செக் பண்ணி நம்ம வீட்டு லொக்கேஷன்லேருந்து அவங்க சைன் பண்ணணும். அதான் சட்டம். ஆனால் சில போலீஸ் அதை தவறாக முன்னாடி பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ அதுவும் பண்ண முடியாது. இப்போ வெரிஃபிகேஷன்லாம் டேப்ல வந்துருச்சு. அதனால டேப்ல செக் பண்ணுவாங்க, எந்த லொக்கேஷனில் இவர் இவங்கள்ட்ட சைன் வாங்கியிருக்காருன்னு செக் பண்ணி தான் இப்போ போலீஸுக்கே வெரிஃபிகேஷன் வச்சுட்டாங்க. ஆக ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஆள் என்ன பண்ணணும்? நம்மளை வெரிஃபை பண்ணணும். ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. அப்போ யார் வெரிஃபை பண்ணணும்? நம்மள டாக்டர் கிட்ட போய் என்ன செய்யறோம்? மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்குறோம். சில வேலைகளுக்கு என்ன சொல்றோம்? கவர்மெண்ட் டாக்டர் தான் உங்களை வெரிஃபை பண்ணணும், நீங்க பிரைவேட் டாக்டர் கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் நம்மளுடைய சரீரத்தை காட்டி அவர் செக் பண்ணி நமக்கு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆக இந்த உலகத்துல எல்லாமே அண்டர் வெரிஃபிகேஷன் தான். சரியா? எல்லாமே சோதனைக்கு உட்படுத்தப்படுவது. அது அந்தந்த துறைக்கு சம்பந்தமான சோதனையாளர்கள் கிட்ட நம்ம கடந்து போய் தான் என்ன பண்ணணும்?
நம்மளுடைய உறுதித்தன்மை, நம்மளுடைய நிலைத்தன்மை, நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல விசுவாசம். இந்த காலை வேளையிலே இங்க ஆண்டவரை துதித்து அழகாக பாடி இங்க இந்த இடத்தை ரொம்ப ரம்மியமான ஆராதனை கூடமாக அமைத்த நம்ம எல்லாரும் யாரு? கர்த்தருடைய விசுவாசிகள். நானு, நீங்க எல்லாம் விசுவாசிகள். சரியா? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினாலே அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள். இந்த விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் இந்த விசுவாசம் சோதனைக்கு உட்பட்டது. உங்களுடைய விசுவாசம் சரியானது தானா அப்படி என்று உங்களுடைய விசுவாசம் சோதனைக்கு உட்பட வேண்டும். வேதத்தில் எல்லாருடைய விசுவாசமும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. யாருடைய விசுவாசமும் விட்டு வைக்கப்படவில்லை. விசுவாசம் சோதனைக்கு உட்பட்டது அப்படிங்கிற பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானோர் வேதத்திலே ஒரு தனி புத்தகமே வைத்திருக்கிறார். அதுதான் யோபு புத்தகம். யோபு என்கிற நீதிமான், அவன் ஆபிரகாம் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். வேதத்திலே முதல் முறையாக எழுதப்பட்ட புத்தகம், ஆதியாகமத்துக்கெல்லாம் முன்பதாகவே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எதுனா யோபு புத்தகம். வேதத்திலேயே முதல் முறையாக பைபிள்ல ஒரு புத்தகம் எழுதப்பட்டதென்றால் அது யோபு புத்தகம். ஆபிரகாம் காலத்துக்கு முந்தின காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த புத்தகம் எபிரேய மொழி புத்தகம் அல்ல. அந்த புத்தகத்தை எபிரேய மொழிக்கு மொழிபெயர்த்தவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அதை மொழிபெயர்த்து எபிரேயருடைய தனாக் வேதாகமத்திலே அந்த புத்தகத்தை அவர் வைத்தார். அது நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே யோபு என்ற பெயரிலே நாம் இருக்கிறோம். யோபு புத்தகத்திலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? விசுவாசம் என்று ஒன்று இருந்தால் அது சோதனைக்கு உட்படுத்தப்படும். எந்த அளவுக்கு சோதனைக்கு உட்படுத்தப்படும், அந்த விசுவாசி எந்த அளவுக்கு அதிகமாக சோதிக்கப்படுவான், அந்த சோதனையின் முடிவிலே அந்த விசுவாசி எந்த அளவுக்கு தன்னுடைய உறுதியிலே நிற்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பாடங்களை எல்லாம் அந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேகமாக ஆண்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு பிடித்த வசனம் யோபுல பைத்தியகாரி போல பேசுகிறாய் என்கிற வசனம் பிடிக்கும். ஏன்னா மனைவியை திட்டும் போது கூட பரிசுத்தமாய் திட்டுவதற்கு இந்த வசனம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமா இருக்கும். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த யோபுவின் மனைவி நினைவுக்கு வரும். சில பெண்களுக்கு யோபுவனுடைய மகள்கள், அவங்களோட பேர்லாம் கூட சில பேருக்கு வச்சிருப்பாங்க. இந்த கெட்சி, அது ரொம்ப அழகான பேர்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமானவர்கள், அழகானவர்கள். அந்த தேசத்திலேயே சௌந்தரியமான பெண்கள் யாருன்னா இந்த பெண்கள். சரி, அப்படியாக இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அநேகமா யோபுல முதல் 2 அதிகாரங்கள் மாத்திரம் தான் நமக்கு தெரியும். அப்புறம் கடைசி அதிகாரம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னு சொன்னா ரெட்டிப்பான நன்மை. யோபு என்ன பண்ணாரு? எல்லாமே ரெட்டிப்பா கிடைச்சது அப்படின்னு சொல்லி யோபுவை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக கொடுக்கும் போது மனைவியை மட்டும் ரெட்டிப்பாக கொடுக்கவில்லை. ஏன்னு சொல்லுங்க? அவர் யோபு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தபடினாலே மனைவி மற்றும் ஒன்று கொடுத்து விட்டு மீது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் அது உண்மை என்று தெரியவில்லை. யோபு புத்தகம் எதுக்கு இருக்கிறது? விசுவாசி சோதனைக்கு உட்பட்டவன். உங்களுடைய விசுவாசம் சோதனைக்கு உட்பட்டது. சரி, விசுவாசத்தை யாரு சோதிச்சு இவங்க நல்ல விசுவாசின்னு சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க இந்த கேள்விக்கு பதில. பாஸ்போர்ட்டுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன், சரீரத்துக்கு சர்டிஃபை பண்றதுக்கு டாக்டர் இருக்கிறாரு. நம்ம இந்த ஊரை சேர்ந்தவர், இந்த மதத்தை சேர்ந்தவர் என்று சர்டிஃபை பண்றதுக்கு தாசில்தார் இருக்கிறாரு. நம்ம வீடு இங்க தான் இருக்கு, இந்த முகவரியில தான் இருக்கு அப்படின்னு சர்டிஃபை பண்றதுக்கு விஏஓ இருக்கிறாரு. நான் விசுவாசி தான், நல்ல விசுவாசி தான் என்று சர்டிஃபை பண்றதுக்கு யார் இருக்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. யாரு? ஆண்டவராக இயேசு கர்த்தரா? அவருக்கு அந்த வேலை கிடையாது. போதகருக்கு அந்த வேலை கிடையாது. அவருக்கு வேற வேலைகள்லாம் நிறைய இருக்கு. ஆவியானவருக்கு வேற நிறைய டியூட்டிஸ்லாம் இருக்கு. இந்த வேலையெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. என்னங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து பரலோகத்தில் நியாய தீர்ப்பப்ப இவங்க நல்ல விசுவாசின்னு சொல்ல போறாங்க? ஒருத்தனுக்கு ஒரு பேர் இருக்கு, சோதனைக்காரன். யார் சொல்லுங்க? பிசாசு. ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை நீங்கள் என்னைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு உங்களை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுப்பார். ஆமீன் சொல்லுங்க. அன்றைக்கு சாத்தான் உங்களை சோதித்து அந்த சோதனையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று உங்களை விசுவாசி என்று சாத்தான் சர்டிபிகேட் கொடுப்பான். அந்த சர்டிபிகேட் வைத்துதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சோதனைக்கு யாரும் விதிவிலக்கல்ல. யோபு புத்தகத்தில் இதான் நடந்தது.
யோபு என்ன செய்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும். யோபு எனப்பட்ட ஒரு பெரிய பணக்காரன். அவன் ஒரு ஷேக் என்றால் அரபு மொழியில, அவன் அக்காடியன் மொழியில பணக்காரன், பெருஞ்செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவன் ஆண்டவர் மீது மிகுந்த பயமும் பக்தியும் மிகுந்த நம்பிக்கையும் கொண்ட ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் நல்லவன். சாத்தான் சொல்லுகிறான் என் இடத்துல ஒப்பு கொடும், நான் சொல்லுகிறேன், நான் அவனை சர்டிபிகேட் பண்றேன். ஆண்டவர் சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுத்தார் யோபுவை. கடைசி அதிகாரத்துல சாத்தான் வரவே இல்லை. ஆண்டவரே என்ன செய்தார்? அவனை மீட்டு எடுத்துக்கொண்டார். இப்படிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதற்காக கர்த்தர் அந்த புத்தகத்தை நம்முடைய வேத புத்தகத்திலே வைத்திருக்கிறார். ஆக நீங்கள் விசுவாசிகள் என்று நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்ள விரும்பினால் சோதனைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோதனைக்காரன் என்ன செய்யறான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு என்ன நடக்கிறது? நிறைய பேர் இந்த சோதனையில தாக்கு பிடிக்க முடியாமல் வீணா போய் பாதியில ஓடுகிறவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். ஒருவேளை பாதியில ஓடாம இருந்திருந்தால் இந்நேரம் இந்த சபை எப்படி இருந்திருக்கும்? மேல இருக்கிற இடங்களில் எல்லாம் என்ன எவ்வளவு ஜனங்க இருந்திருப்பாங்க? சரியா, ஆதியிலிருந்து இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரியா, பாதியில ஓடியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. சரியா, இந்த பாதியில ஜனங்க ஏன் ஓடுறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த சாத்தானுடைய சோதனையிலே தாக்கு பிடிக்க முடியாமல் பாதியிலே ஓடுகிறார்கள். ஆக இந்த நாளிலே இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் என்ன பேச போகிறேன் என்றால், சோதனை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த நாளிலே உங்களுக்கு நான் உணர்த்த போகிறேன். சோதனை எந்தெந்த ரூபத்திலே வரும் என்று சொல்லி சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா, நகை வாங்க போனீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல நகை செய்தாங்க. நகை செய்கிற ஒருத்தர் எனக்கு தெரியும். சரியா, கோயம்புத்தூர்ல நகை பட்டறை வைத்திருக்கக்கூடிய ஒருவரே எனக்கு தெரியும். அவர் ஒரு வளையல் செய்து என்கிட்ட இங்க வச்சிருந்தாரு. நான் கேட்டேன் இது தங்கமான்னு கேட்டேன். ஏன்னா அதோட கலர் எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலர்ல, கருப்பு கலர்ல இருந்துச்சு. இது என்ன, எனக்கு இரும்புல செய்யறாரோன்னு டவுட்டு. இது இரும்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல அது தங்கம் அப்படின்னு சொன்னாரு. ஏன் தங்கம் இப்படி இருக்குன்னு கேட்டேன். அது இப்பதான் நெருப்புல இருந்து எடுக்கப்பட்டது, எடுத்து மோல்டுல ஊத்தி வச்சிருக்கிறோம். இது எப்படி கலர் மாத்துவீங்கன்னு கேட்டேன். ஒரு மிஷின் சுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதுல இப்படி வச்சு காட்டினாரு. பல 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 பலான்னு இருந்துச்சு. இப்ப நீங்க கையில போட்டிருக்கிற கலருக்கு வந்துருச்சு. சரியா, ஆக தங்கம் அதனுடைய தரத்தை அடைய வேண்டும் என்றால் அது ஒரு சோதனைக்குள்ளே கடந்து போக வேண்டும். வைரத்துக்கு விலையை நிர்ணயிக்கிறது அதனுடைய கேரட் அப்படிங்கிற மதிப்பு. அந்த கேரட்டுங்கிற மதிப்பை பெற வேண்டும் என்றால் ஒரு வைரம் செதுக்கப்பட வேண்டும். ஆக இந்த உலகத்திலே நல்ல பேரும் நல்ல கீர்த்தியும் நல்ல புகழ்ச்சியும் அல்லது நல்ல விசுவாசி என்று பெயர் எடுக்க வேண்டிய எவைகளும் சோதனைக்குள்ளே கடந்து போக வேண்டும். எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும், சோதனை வேண்டாம் என்றால் அது நடக்காது. சரியா, இன்றிலிருந்து நீங்கள் விசுவாசிகள் என்று உங்களை அழைத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் சோதனைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலர் ஏற்கனவே சோதனையில் இருப்பீர்கள். அந்த சோதனைகளில் நீங்கள் சந்தோஷமாக சகிக்க வேண்டும். சோதனை எப்படி வரும், எப்படி சகிக்கணும், அது மட்டும் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வேதத்தில் சோதனைகளை பார்ப்பதற்கென்று வேதத்தில் ஒரு நல்ல பகுதி இருக்கிறது, ஒரு நல்ல சாப்டர், ஒரு நல்ல புத்தகம் இருக்கிறது. அந்த பகுதியை நான் பார்க்க போகிறோம். அநேகருக்கு தெரியும் நினைக்கிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம். சரியா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரம் வசனம் 1 - 3 வரைக்கும். போதும் போதும் போதும். அப்பொழுது இயேசு, இன்னொரு தடவை, இன்னொரு முறை வாசிங்க எனக்கு. போதும். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு நம்ம பிற்பாடு கடந்து செல்லலாம். வேத வசனம் யாரால் அருளப்பட்டது? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. தேவ ஆவியால். சரியா, தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது. சரியா, தேவ ஆவியானவர் அதுல இருக்கிற ஒரு கமா 1000 கதைகளை சொல்லும். வேத வசனத்துல ஒரு வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும் என்ன ஆகல, வீணா போகல. அதுல இருக்கிற ஒரு காரியத்தையும் அணுவாய் ஆராய்ந்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது நமக்கு பல கதைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். சரியா, இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு 4 - 11 வரைக்கும். அதுல முதலாவது வசனத்தை மட்டும் நாம் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்று தொடங்குகிறது. அப்பொழுது என்று தொடங்கினால்
உங்களுடைய இருதயம் உங்களை கேள்வி கேட்க வேண்டும், எப்பொழுது என்று. சரியா? வேதத்துல ஒரு டைமை குறிப்பிடுது, ஏதோ ஒரு டைமை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து இந்த அதிகாரம் தொடங்குகிறது. அதில் அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே உங்களுடைய சிந்தை என்ன கேள்வி கேட்கணும்? எப்பொழுது என்று கேள்வி கேட்க வேண்டும். இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சரியா? ஏன் இயேசு சோதிக்கப்பட வேண்டும்? அவர் தேவனுடைய குமாரன் ஆயிற்றே. ஏனென்றால் இயேசு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக, ஒரு நல்ல ரோல் மாடலாக அவர் இருக்கிறபடினாலே நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக அவர் ஞானஸ்நானம் பெற்று நமக்கு காண்பித்தார். நாம் சோதிக்கப்படுவோம் என்பதற்கு முன்மாதிரியாக அவர் முன்மாதிரியாக இந்த வேளையிலே சோதிக்கப்படுகிறார். அப்படி சோதிக்கப்படுவதற்காக அவர் யாராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? பிசாசனாலயா? அங்க எழுதியிருக்கு, நல்லா படிங்க. யாராலே? ஆவியானவராலே. யோபுவை சோதனைக்குள்ள கொண்டு போய் விட்டது யாரு? கர்த்தர் தான் கொண்டு போய் விட்டார். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய உத்தரவு இல்லாம பிசாசு இங்க இருக்கிற யாரையுமே தொட முடியாது. ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளைகளை இந்தாப்பா நீ டெஸ்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார் என்றால், வனாந்தரம் என்கிற தளத்திற்கு, சோதனை தளத்திற்கு, ஒரு சோதனை கூடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு போகிறார். சரியா? இந்த சம்பவங்கள் நடக்கும் போது அப்பொழுது என்று ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுக்கு முந்தின அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை கொஞ்சம் வாசிக்க கேட்போமே. சரி, இங்க ஸ்கிரீன்ல இருக்கும், நீங்க பாத்துங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த செய்தி உங்களுக்கு என்னைக்குமே பிரயோஜனமா இருக்கும். சரியா? 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து யோர்தான் நதியில் அப்படி கரை ஏறின உடனேயே ஒரு சம்பவம் நடக்கிறது. வானம் திறக்கிறது, ஒரு புறா பறந்து வந்து அவருக்கு மேலே நிற்கிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. ஆக வேத புத்தகத்திலே முதல் முறையாக வானத்திலிருந்து பிதாவினுடைய சத்தத்தையும், ஆகாயத்திலே பரிசுத்த ஆவியானவரா புறா வடிவிலையும், கீழே கரையோரத்தில் குமாரனையும் ஒரே இடத்துல காணலாம். இதற்கு பிறகு எங்கே காணலாம் என்றால், இயேசு மறுரூபமாகும் போது, இன்னைக்கும் இஸ்ரேல்ல தாபோர் அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது. அந்த தாபோர் மலையில இயேசு மறுரூபமாகும் போது அந்த இடத்திலும் இதே போலவே என்னாச்சு? பிதா, பரிசுத்த ஆவி, குமாரன் ஒரே இடத்துல வந்ததை நாம் பார்க்கலாம். சரியா? இப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பிதாவானவர் இவர் என்னுடைய குமாரன் என்று முத்திரித்திருக்கிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை இப்போது தொடங்குகிறார். பிதாவானவர் என்னுடைய குமாரன் என்று முத்திரித்திருக்கிறார். இதே சம்பவம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம இப்போது பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். ஆமா, நம்ம மத்தேயுல பார்க்கும்போது இவர் என்னுடைய அப்படின்னு இருக்கும். சரி, ஆக்டிவ் வாய்ஸ்ல இவர் என்னுடைய இருக்கும். நம்ம லூக்கால பார்க்கும்போது நீர். சரி, இயேசு கிட்டவே பிதா என்ன பண்றாரு? நேரடியாய் பேசுவது போல இருக்கும். மத்தேயுல இயேசுவை சுட்டி காட்டி சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பேசுவதை போல இருக்கும். ஆக இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்மளும் ஞானஸ்நானம் எடுத்தோன்னு எப்படி இருப்போம்? கொஞ்சம் பூஸ்டா இருப்போம், அதிகமா ஜெபிப்போம், அதிகமா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பாட்டு சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாவும் கழுத தேஞ்சு கட்டருமான கதையை கொஞ்ச நாள் அப்படியே விசுவாசம் அப்படியே அந்த நிலவு தேய்வது போல நம்முடைய விசுவாசம் தேய ஆரம்பிக்கும். சரியா? இயேசுவுக்கு அப்படி இல்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று தேவனாலேயே முத்தரிக்கப்பட்டவர். அவர் பரிசுத்த ஆவி அவர் மேல இவர் திருத்துவத்திலே ஒருவர் என்று சொல்லி பரிசுத்த ஆவி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டவர். அவர் அப்படியாக ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறிய உடனே
அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த சம்பவம். என்ன நடக்கிறது? 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலே, அவர் ஆவியானவர், எந்த ஆவியானவர் சற்று முன்பு புறாவை போல அவர் மேல் அசைவாடினாரோ அதே ஆவியானவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? இயேசுவை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுகிறார். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வேத புத்தகம் சொல்லுகிறது வனாந்திரம். வனாந்திரம் என்றால் இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் வனாந்திரம் இருக்கிறது. சரியா? இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும், இந்த பக்கம் நீங்க பாகிஸ்தானை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே முழுக்க முழுக்க வனாந்திரம் தான். வனாந்திரத்தில் இருக்கிற நாடு தான் துபாய், அபுதாபி, கத்தாரு. அந்த பக்கம் போனீங்கன்னா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா முழுக்க வனாந்திரம் தான். ஜோர்டன், இஸ்ரேல், எகிப்து, அந்த பக்கம் தார் டெசர்ட் வரைக்கும் எல்லாமே என்னது? எல்லாம் வனாந்தரம் தான். மொட்டையா வனாந்தரம்னா எந்த வனாந்தரம்? வேதத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே கடல் அருகே, கடல் அப்படின்னு எழுதியிருந்தால் மற்ற கடல்களுக்கு பேர் இருக்கும். கலிலேய கடல், உப்பு கடல், அப்படியெல்லாம் பேர் இருக்கும். பெயர் இல்லாம வெறும் கடல் என்று மாத்திரம் எழுதியிருந்தால் நாம் புரிந்துக்க வேண்டும், அது மத்திய தரைக்கடல், மத்திய தரைக்கடல் அல்லது பெரிய சமுத்திரம் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கும். இந்த பெரிய சமுத்திரமாகிய இப்போ அதோட பேர் மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சீன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடல் என்று பொதுவான வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். சரியா? எங்கேயாவது வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கடல் என்ற ஒரு வார்த்தையை பார்த்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது எந்த கடலை பற்றி சொல்லுகிறது? மத்திய தரைக்கடலை பற்றி சொல்லுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல வேத புத்தகத்திலே நதி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. நதி, சரி, எந்த விதமான பெயரும் குறிப்பிடாமல், இப்ப யோர்தான் நதி என்றால் யோர்தான் நதி, யாப்போக்கு நதி என்றால் யாப்போக்கு நதி, எல்லா நதிக்கும் பேர் எழுதியிருக்கும். ஆனால் நதி என்று எங்கேயாவது மொட்டையா பேர் குறிப்பிடப்படாம வெறுமனே நதி என்று எழுதியிருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது ஐப்புராத் நதியை குறிக்கிறது. பாபிலோன்ல ஓடிச்சல ஐப்புராத் நதி. அந்த ஐப்புராத் நதியை குறிப்பிடும் போது நதிக்கு அப்புறத்திலே, நதிக்கு அப்பால் அப்படி எல்லாம் எழுதியிருக்கும். அப்ப நதி என்று வேத புத்தகத்திலே எதுவுமே குறிப்பிடாம வெறும் நதின்னு எழுதியிருந்தா அது எந்த நதியை குறிக்கிறது? ஐப்புராத் நதியை குறிக்கக்கூடிய வார்த்தை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அதுபோல வேத புத்தகத்திலே எங்கேயாவது நீங்கள் வனாந்திரம் என்கிற வார்த்தை பெயர் குறிப்பிடாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்ற வனாந்திரத்துக்கெல்லாம் பேர் இருக்கும். சீன் வனாந்திரம், யூதேயா வனாந்திரம், இப்படி எல்லாம் பேர் இருக்கும். பெயர் செபா வனாந்திரம், நேகவ் வனாந்திரம் எல்லாம் பேர் இருக்கும். ஆனால் எந்த பேரும் குறிப்பிடாமல் வெறும் வனாந்திரம் என்று ஒரு வார்த்தை இருந்தால் அது எந்த வனாந்திரம் என்றால் சீனாய் வனாந்திரம். இன்றைக்கு எகிப்து நாட்டுக்குள்ள இருக்கிறது. அன்றைக்கு யாருமே சொந்தம் கொண்டாடாத பகுதியாக அந்த நாட்களில் இருந்தது. அதனுடைய பேர் என்னது? சீனாய் வனாந்திரம். சீன் வனாந்திரம் வேற, அது பேர் ஜின். தமிழ்ல தான் சீன் இருக்கும், அது பேர் ஜின் வனாந்திரம். சரியா? நான் சொல்லிட்டு இருக்கிறது எதை? சீனாய் வனாந்திரம். எத்தனை பேர் இந்த வனாந்திரம் பார்த்திருக்கீங்க? நல்ல கைத்துக்குங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இது. சரியா? நீங்க எகிப்திலிருந்து எங்கேருந்து, ஒருவேளை நீங்க எகிப்திலிருந்து வந்தீங்கன்னா அந்த சீனாய் வனாந்திரம் தாண்டி தான் போயிருப்பீங்க. அந்த ரோடு மட்டும்தான் இருக்கும், ரெண்டு சைடும் பெரிய பெரிய மணல் குவியல் இருக்கும், கண்ணுக்கு ஒரு பச்சை தெரியாது. சரியா? இந்த இடத்துல போய் நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துல நீங்க செத்து போயிருவீங்க. ஏன் சொல்லுங்க? மண்ணுக்குள்ள பாம்பு இருக்கும், விஷ பாம்பு மண்ணுக்குள்ள இருக்கும். கீழே உங்களை பார்த்த உடனே மேல உங்களை கடிச்சிட்டு மறுபடியும் உள்ளே ஓடி போயிடும். சரியா? பயங்கரமான விஷ தேள்கள் இருக்கும். வனாந்தரம் மண்ணு பார்க்க அழகா இருக்கு, எங்க ஊர் பெசன் நகர் பீச் மாரி இருக்குன்னு நினைச்சீங்க, ஒரு 1/4 மணி நேரம் நீங்க உயிரோடு இருப்பதே கடினம். சரியா? பகல்ல ரொம்ப சாதாரணமாக 47 to 50 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வெயில் அடிக்கும். நம்ம ஊர்ல 36க்கே நம்ம சுருண்டு விழுந்துருவோம். சரியா? 36, மே மாசத்துல 37, 38, அவ்வளவுதான். 38க்கு மேல நம்ம ஊர்ல வெயில் அடிக்காது. இந்த 38 டிகிரிக்கே நம்ம சுருண்டுருவோம். அங்க 47 to 50 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்கும். அந்த வெயிலுக்கெல்லாம் நீங்க போய் அந்த டெசர்ட்ல ஒரு 1/4 மணி நேரம் கூட உங்களால் நிக்க முடியாது. சரியா? அவ்வளவு கொடூரமான டெசர்ட்டுக்கு தான் என்ன பேர் போட்டிருக்கோம்? சும்மா மொட்டையா டெசர்ட் அல்லது வனாந்தரம் அப்படின்னு வேதத்துல எங்கேயாவது பாத்தீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இது எந்த இடத்தை குறிக்கிறது? சீனாய் வனாந்தரம். மறுபடியும் உங்களை சோதிப்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடல் என்று எழுதியிருந்தால் அது எந்த கடலை குறிக்கிறது? மத்திய தரைக்கடல். பைபிள் அதுக்கு பேரு பெரிய சமுத்திரம். சரியா? உப்பு கடல்னா உப்பு கடல் இருக்கும். அது போல நதி என்று எதுவுமே குறிப்பிடாம எழுதியிருந்தா எந்த நதியை குறிக்கும்?
இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் வேதத்தை படிக்கும் போது நமக்கு இலகுவாக இருக்கும். அந்த நாளிலே வாழ்ந்த ஜனங்கள் ஒரு சில அன்னைக்கு உலகம் உருண்டைன்னு தெரியாது, ஜனங்களுக்கு தெரியாது. அதனால கிழக்கே ஐப்புராத் நதி, வடக்கே மேற்கே நைல் நதி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இதுதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் தான் யோபு புத்தகத்துல உலகம் உருண்டை அப்படின்னு தெரிஞ்சது. அதனால அதுக்கு எகிப்து நதி என்றும், இந்த நதிக்கு நதி, அதை கனப்படுத்துவதற்காக நதி என்றும் அந்த நாளில் குறிப்பிட்டு தான் இலக்கியங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. வேத புத்தகமும் அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்களால் எழுதப்பட்டபடினாலே அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தில் இருந்த இலக்கிய நடைபடி வனாந்தரம் என்று எழுதப்பட்டிருக்கும். இது எந்த வனாந்தரம்? சீனாய் வனாந்தரம். இந்த யோர்தான் நதி இயேசு ஞானஸ்நானம் இடத்திலிருந்து இந்த சீனாய் வனாந்தரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்றால், டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், சுமார் ஒரு 380 கிலோமீட்டர் தூரத்தில், ஏறத்தாழ ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சரியா? இயேசு பரிசுத்த ஆவியானவரால் இப்ப எங்க கொண்டு போகப்பட்டார்? யோர்தான் நதியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சீனாய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு சோதிக்கப்படுவதற்கு அவர் நின்ன இடத்திலிருந்து அருகாமையிலேயே யூதயா வனாந்தரம் இருக்கிறது. அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். எதற்காக சீனாய் வனாந்தரம் கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு, அதுல ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேல் பிள்ளைகள் எகிப்திலிருந்து வெளியிலே வந்து அவர்கள் எகிப்து முறையும் எபிரேயருடைய முறையும் கலந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சீனாய் மலைக்கு வந்த பிறகுதான் கர்த்தர் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்தார். 10 கற்பனைகளை கொடுத்தார், நிறைய சட்டத்திட்டங்களை கொடுத்து, இனி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று எப்படி வாழ்கிறார்கள் என்று கர்த்தர் அவர்களை சோதனைக்கு உட்படுத்தின இடத்தினுடைய பெயர் தான் சீனாய் வனாந்தரம். அங்கே தான் அவர்கள் முதலாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். அவர்கள் கட்டினார்கள். கர்த்தர் அங்கதான் என்ன பண்ணாரு? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து முதலாக தன்னுடைய ஜனங்களோடு பேசினார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே அவனை வெளியில தள்ளி ஏதேன் தோட்டத்தை பூட்டி கர்த்தர் அவனை வெளியே அனுப்பின பிறகு ஆண்டவர் முதலாக தன்னுடைய ஜனங்களோடு வாசம் பண்ணின இடம் எந்த இடம் என்றால் சீனாய் வனாந்தரத்திலே தான் வாசம் பண்ணினார். அதனால வேத புத்தகத்துல இந்த சீனாய் வனாந்தரம் என்பது மிக முக்கியமான ஒரு இடம். இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்ப எலியாக்கு பிரச்சனை வந்தோன்னு எங்க ஓடினாரு? சீனாய் வனாந்தரத்துக்கு தான் ஓடினாரு. எசபேலுக்கு பயந்துகிட்டு ஓடினாரு. 2 முறை ஓடினாரு. 2 முறை எங்க ஓடினாரு? ஒரு முறை கேரித் ஆற்றண்டையில ஓடி போய் என்ன பண்ணாரு? காக்கா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டாரு. 2வது முறை ஓடும்போது சீனாய் மலைக்கு ஓடி போய் தான் என்ன பண்ணாரு? வேண்டாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும்னு அழுதார். சரியா? இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, எப்பெல்லாம் அவங்க சோதனை உச்சிக்கு போறாங்களோ, அப்பெல்லாம் அவங்க போக விரும்புகிற இடம் எந்த இடம்? சீனாய் வனாந்தரம். சரியா? வேத ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாள் அந்தியோகியால இருந்துட்டு ஏறத்தாழ ஒரு 7 to 10 ஆண்டுகள் அவர் எங்கன்னே தெரியாது. அதையே பவுல் பிற்காலத்துல சொல்லும் போது, நான் அரேபிய பாலைவனத்துல இருந்தேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அரேபியானா மேப்ல வேற ஒரு இடம் காட்டும். அரேபியா, சவுதி அரேபியா நாடு இருக்குல்ல, அந்த நாட்டை காட்டும். அன்னைக்கு சவுதி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அரேபிய பாலைவனம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீனாய் வனாந்தர பகுதிகளை உள்ளடக்கின பகுதிக்கு பேரு அரேபிய பாலைவனம் பேரு. இன்னைக்கு சீரியாலாம் இருக்குல்ல, சிரியா, ஜோர்டன், இந்த சீனாய் வனாந்தரம், இந்த பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கின பகுதிக்கு என்ன பேரு? அரேபிய பாலைவனங்கிறது பழைய பேர். அப்ப பவுலும் தான் சோதிக்கப்பட வேண்டிய காலம் வரும்போது எங்கே போனார்? இந்த சீனாய் வனாந்தரத்துக்கு தான் போவார்கள். ஏன்னா இஸ்ரவேலர்களுக்கு அங்கேதான் அவங்களுடைய சோதனை ஆரம்பித்தது. ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற காரியம், ஆண்டவர் அவர்களோடு வாசம் பண்ணுவது, இதெல்லாம் சீனாய் வனாந்தரத்தில் ஆரம்பித்தபடினாலே சீனாய் வனாந்தரம் என்பது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே பிரிக்க முடியாத ஒரு இடம். அதனாலதான் 1967 இஸ்ரவேல் தேசம் அரபு நாடுகளுடன் போர் செய்த போது அவர்கள் முதலாக பிடித்த பகுதி எது தெரியுமா? இந்த பாலைவனம். இந்த பாலைவனத்துல தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பாலைவனத்தை வைத்திருந்தால் என்னன்னா அரசாங்கத்துக்கு நிறைய செலவு தான் ஆகும். ஆனா இஸ்ரவேல் ராணுவம், மொசாத் அமைப்பு என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் முதலாக பிடித்த இடம் எந்த இடம்? இந்த சீனாய் வனாந்தரத்தை தான் பிடித்தார்கள்.
பிற்பாடு ஐநா சபை தலையிட்டு சமரச பேச்சுவார்த்தை செய்ததின் மூலமாக இந்த இடத்தை மறுபடியும் எகிப்து அரசாங்கத்து வசம் ஒப்படைத்தார்கள். இப்போது எகிப்து அரசாங்கம் நல்லா உயர்மட்ட பாதுகாப்புகளை வைத்து அந்த இடத்தை பாதுகாத்து வருகிறது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு இந்த இடத்தின் மீது ஒரு கண் இருக்கிறது என்று உலக நாடுகள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு காரணம் என்ன? மோசே மூலமாக கர்த்தர் எங்களை முதல்ல சந்தித்த இடம் இந்த இடம். சரியா? அப்ப இஸ்ரவேலர்கள் முதலில் எங்க சோதனையை அனுபவித்தார்களோ அந்த சோதனை அனுபவித்த இடத்திற்கு நமக்கெல்லாம் முன்னோடியான இயேசு அங்கே கொண்டு போகப்பட்டார். யாராலே? பரிசுத்த ஆவியானவராலே. பரிசுத்த ஆவியானவராலே சோதனைக்கு உட்படுத்துவதற்காக அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சரியா? இப்ப எந்த வனாந்தரத்துக்கு போயிருக்காரு? சீனாய் வனாந்தரம். எங்கிருந்து? யோர்தான் நதி கரை. சரியா? நீங்க டூர் போனவங்களுக்கு தெரியும். யோர்தான் நதி கரையில அந்த காலத்துல ஒரு ஊர் இருந்தது, அது வேறு பெத்தபெரா. அங்கதான் இயேசுவாமி ஞானஸ்நானம் எடுத்தாரு. இன்னைக்கு அந்த இடத்துல ஊரெல்லாம் இல்லை, வெறும் காலி திடல் தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 380 400 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இன்னைக்கு ரோட்ல போனா 380. அன்னைக்கு ரோடெல்லாம் கிடையாது, மலைப்பாதை வழியா ஏறி இறங்கி அப்படிதான் போகணும். ஏறத்தாழ 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்க கொண்டு போறாரு? இவர் இன்னைக்கு உத்தம இஸ்ரவேலன், ஆதி இஸ்ரவேலன் சோதிக்கப்பட்டான் பாருங்க, அந்த இடத்துக்கு இந்த இயேசுவை அழைத்து கொண்டு போய் சாத்தானுடைய வசத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். இப்ப அந்த சாத்தான் இயேசுவை டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கணும். எஸ், இவரு விசுவாசி அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் வேத வசனத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத வசனங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும். சரியா? இப்ப இயேசு எங்க போயிட்டாருங்க? வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. வனாந்தரத்துல என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக 2, 3, 4வது வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆமென். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? இது யாருக்கு தெரியாத பகுதி அல்ல. இது வேத புத்தகத்துல இந்த இடத்துல இருக்கிறது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை தான் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, நம்ம உபவாசம் வேற, யூதர்கள் இருக்கிற உபவாசம் வேற. சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில போதகர்கள்லாம் உபவாசம் இருந்தாங்க. என்னென்ன வந்து சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நல்ல இவ்வளவு பெரிய கிளாஸ் இருக்கும், அதுல 1 லிட்டர் பிடிக்கும். அந்த கிளாஸில் பால், சீனி போடலை, அதுக்கு பதிலாக என்ன போட்டாங்கன்னா குளுக்கோஸ். சரியா? சீனிக்கு பதிலாக குளுக்கோஸ் போட்டாங்க. நல்ல இவ்வளோ பெரிய கிளாஸில் பால், குளுக்கோஸ், சீனிக்கு பதிலாக குளுக்கோஸ் கலந்ததுக்கு. அப்புறம் நல்லா நேந்திரம் பழம் ஒரு 2 பழம். இதை சாப்பிட்டா பசிக்குமா பசிக்காதா? பசிக்கவே பசிக்காது. என்னைக்கு வரைக்கும் பசிக்காதுன்னா, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னா நாளை காலையில் வரைக்கும் பசிக்காது. நல்ல எனர்ஜி இருக்கும். நீங்க மதியானத்துல தூங்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அன்னைக்கு மதியானம் உங்களுக்கு தூக்கம் வராது, உடம்புக்கு பயங்கர எனர்ஜி வந்துடும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நைட்டெல்லாம் தூங்காது, நீங்க ஒரு வழி ஆயிடுவீங்க. சரி? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் என்னது? பாலும் குளுக்கோஸும் நேந்திரம் பழமும். இதை சாப்பிட்டுட்டு என்ன இருக்க சொன்னீங்கன்னா 100 நாள் கூட உபவாசம் இருப்பேன். சரியா? யூதர்கள் உபவாசம் இந்த மாதிரி உபவாசம் அல்ல. அவர்கள் எச்சிலை கூட முழுங்க மாட்டார்கள். யூதர்களுடைய உபவாசத்தை தான் முஸ்லீம் காப்பி அடிச்சு என்ன பண்றாங்க? நோம்புங்கிற பேர்ல கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யூதர்களுடைய உபவாசம் எப்படின்னா, எச்சில கூட உள்ள முழுங்க மாட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உபவாசம் தொடங்குச்சுன்னா நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எந்த காரியமும் உள்ள போகாது. சரியா? சதா காலம் என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு செல்போன் அடிச்சுது, யார் செல்போன் தெரியல. யூத என்ன தெரியுமா? இன்னைக்கும் இப்பவும் நீங்க இஸ்ரேல் போனீங்கன்னா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யூத என்ன பண்ணுவான் தெரியுமா? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போன் ஆஃப் பண்ணிடுவான், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் டிவி ஆஃப் பண்ணிடுவான், அவன் வீட்டு லேண்ட்லைன் எடுத்து இப்படி வச்சிருவான். சரியா? எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வச்சுக்க மாட்டான், எந்த விதமான காரியமும் வச்சுக்க மாட்டான். ஓய்வு நாளிலே இதெல்லாம் தொடக்கூட மாட்டான். சரி? அந்த மாதிரி தொடாம இருக்கிறப்பதான் ஹமாஸ் வந்து குண்டு போட்டு, நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, யூதனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் இதெல்லாம் ஆன் பண்ண மாட்டான். சனிக்கிழமை வந்து அவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் ஹமாஸ் நம்ம நாட்டில் கொண்டு போட்டிருக்காங்கிற விஷயமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு.
சரியா? இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களோட ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடிப்பது போல எவருமே கடைபிடிக்க முடியாது. ரொம்ப பரிசுத்தமா தங்களுடைய ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அவர்களுடைய உபவாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன பருக்கை, சின்ன எச்சி கூட உள்ள போகாது. சரியா? அந்த வகையான உபவாசத்தை தான் இயேசு என்ன பண்ணாரு, 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 நாள் கழித்து அவர் உபவாசத்தை நிறைவு செய்த உடனே அவருக்கு என்ன ஆயிட்டுருங்க, பசி உண்டாயிட்டு. இங்க யாராவது உபவாசம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உபவாசம் முடிக்கிற நேரத்தில் தான் ஓவரா பசிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? உபவாசம் முடிக்கிற நேரத்தில் தான் என்னவும் ஓவரா பசிக்கும். எங்கேயாவது வெளியில போனோம்னா அன்னைக்கு மட்டும் வீதி ஃபுல்லா ஹோட்டல் இருக்கிற மாதிரி தெரியும். எங்க பார்த்தாலும் ஹோட்டல் அது இது அவனு செஞ்சு கொண்டு வந்து நம்ம முன்னாடியே வச்சிருப்பான். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய இருதயம் எதை தேடுகிறதோ கண்ணு அதை சர்ச் பண்ணி கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி காட்டும். அதனாலதான் ரோட்ல எங்க பார்த்தாலும் அதுவே தெரியுற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு ஹோண்டா ஆக்டிவா வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ரோட்ல போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஹோண்டா ஆக்டிவா தான் ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்னன்னா ஒரு சின்ன சைக்காலஜி. உங்க பிரெயின் என்ன பண்ணுதுன்னா ஹோண்டா ஆக்டிவாவை மட்டும் அப்படி மார்க் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும். ஃபுல்லா அதான் ஓடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வாங்கின பிறகு பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தான் இருக்கும். இதே மாதிரிதான் இயேசு என்ன பண்றாரு, 40 நாள் உபவாசம் இருந்தார். முதல் நாள்ல இருக்கும்போது இன்னும் 40 நாள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். 2ஆம் நாள் இருக்கும்போது இன்னும் 39 நாள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இப்படியாக கவுண்ட் டவுன் முடிஞ்சு இன்னைக்கு 40ஆவது நாள் வந்து விட்டது. இயேசுவோட சரீரத்துக்கு தெரியும் உபவாசம் முடிந்து விட்டது, நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம் என்று இயேசுவினுடைய சரீரத்துக்கு தெரியும். இயேசுவினுடைய பிரெயின் இப்ப என்னத்தை தேடும், உணவை தேடும். அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை கொண்டு வந்து சாத்தான் இடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். சாத்தான் அவரை என்ன செய்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவருடைய தேவை என்னது, சாப்பாடு, உணவு வேணும். 40 நாள் அவருடைய சரீரம் எப்படி இருக்கு, வேலைன்னு ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு டிபி பேஷண்ட் வேற என்ன ஆயிட்டாரு, சரீரம்லாம் என்ன ஆயிட்டு ஒரு 2 இன்ச்சு குறைஞ்சிருக்கும். குறைஞ்சி வெள்ளன்னு வீக்கா இருக்கிறாரு. சரியா? வீக்கான ஆள் எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல இருக்கிறார். சீனாய் வனாந்தரத்துல சாம்பிளுக்கு கூட தண்ணி கிடைக்காது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. அந்த வனாந்தரத்துல ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி கிடைக்கும். எந்த இடம் சொல்லுங்க? யாத்திராகமம் புத்தகத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அதுல மோசே தன்னுடைய மனைவியாகிய எத்ரோவினுடைய மகளை ஒரு இடத்துல சந்திப்பார், ஒரு துறவுல. அந்த துறவு இன்னமும் இருக்கிறது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை தான் சீனாய் வனாந்தரத்துல குடியிருக்கிற பழங்குடி மக்கள் குடிக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும். வேற எங்கேயுமே அங்க தண்ணி கிடையாது. அந்த இடத்துல இயேசு பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போய் விடப்படுகிறார். இயேசு பாத்தீங்கன்னா நல்ல பசியில் இருக்கும்போது, அப்பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, 3வது வசனம், அப்பொழுது என்ன போட்டிருக்கு, சாத்தான் எழுதியிருக்கா, என்ன எழுதியிருக்கு, சோதனைக்காரன், வெரிஃபிகேஷன் ஆபீசர், த டெஸ்டர், அவர் என்ன பண்றாரு, வராரு. வந்து என்ன கேட்கிறான், அவனுக்கு தெரியும் இயேசுவுக்கு இப்பொழுது என்ன தேவை என்று. சரி, என்னைக்குமே சாத்தானுடைய சோதனை நம்ம இடத்துல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமாக வரும். ஒன்று, நம்மளுடைய ஆவியிலே அவன் தாக்குதல் தொடுப்பான். 2வது, நம்மளுடைய சரீரத்திலே அவன் தன்னுடைய தாக்குதலை தொடுப்பான். 3வது, நம்முடைய ஆத்மாவிலே அவன் தாக்குதலை தொடுப்பான். இப்பொழுது அவன் இயேசுவினுடைய சரீரத்திலே தன்னுடைய தாக்குதலை தொடுக்கிறான். ஏனென்றால் இயேசுவினுடைய சரீரத்துக்கு இப்பொழுது என்ன தேவையா இருக்கிறது, உணவு தேவை. இயேசுவினுடைய சரீரத்துக்கு இப்பொழுது உணவு தேவை. அதனால அவருடைய சரீர தேவையை பயன்படுத்தி அவரை விசுவாசத்திலிருந்து விலகி போய் இயேசுவை விசுவாசி அப்படிங்கிற பட்டத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அதற்காக சாத்தான் இப்பொழுது என்ன செய்கிறான், அவரிடத்துல ஒரு டீல் ஒன்று பேசுகிறான். என்ன டீல் பேசுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். உனக்கு இப்ப உணவு தேவை தானே, உணவு தேவையா இல்லையா, தேவை. நீர் யாரு, தேவனுடைய குமாரன், எஸ் கரெக்ட். அப்படின்னா நீ ஒண்ணு செய்ய, இந்த கல்லுகள் அங்க போதுமான அளவு கல்லு, நிறைய கல் இருக்குல்ல, இந்த கல்லுகள் எல்லாம் நீர் என்ன பண்ணு, அப்பமாக மாத்தி விடு, சாப்பிடு. நல்ல யோசனை தானே, செய்யலாமே. சாத்தான் கொடுத்தது ஒண்ணு அவ்வளவு மோசமான யோசனை இல்லையே, இந்த யோசனை நல்ல யோசனை தான். சரியா? அவர் தேவகுமாரன் என்று அவன் நம்புகிறான், நல்லது. இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியும் என்று அவன் நம்புகிறான், நல்லது. இயேசுவால முடியும் என்று அவன் நினைக்கிறான், அதுவும் நல்லது. நீங்க சொல்லுங்க, இயேசுவால முடியுமா முடியாதா? அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து எடுக்கிறவர். சரியா? இவன் சொல்றது ஈஸியா தான் சொல்றான், கல்ல தான் அப்பமா மாத்த சொல்றான். அவர் ஒண்ணுமே இல்லாமல் இருந்து
5 அப்பம் 2 மீன் அப்படி மேல தூக்கிட்டு கீழே இருக்கிறார். அவ்வளவுதான். மேல தூக்குனாரு. பிதாவே, நீர் தான் எல்லாத்தையும் முளைக்க பண்ணுகிறீர், நீர் இவங்கெல்லாம் விசுவாசம் கூடும்படி. அவ்வளவுதான். 2 லைன் தான் பிரேயர். விடுத்துட்டு கீழே வச்சாரு. இப்ப எத்தனை மீன் இருக்கு? 5 அப்பம் 2 மீன் தான் இப்பயும் இருக்கு. ஜெபிச்சு முடிச்ச பிறகு எவ்வளவு இருக்கு? 5000 எல்லாம் கிடையாது. அதே 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. ஆனா 2 அப்பத்தை எடுத்தான் பாருங்க, அந்த 2 அப்பம் அப்படியே இருக்கு. 2 அப்பத்தை எடுத்த உடனே 3 இருக்கணும், மறுபடியும் 5 இருக்கு. இன்னொருத்த 4 அப்பத்தை எடுத்துட்டு போனான். இப்ப எவ்வளவு இருக்கணும்? 1 தானே இருக்கணும், மறுபடியும் 5 இருக்கு. ஒருத்தன் 1 மீன் எடுத்தான், பார்த்தா இன்னும் 2 மீன் இருக்கு. எடுக்க எடுக்க குறையவே இல்லை. சரியா? அற்புதம் நடந்து முடிந்த பிறகு 2 நாட்கள் ஆச்சு எல்லாருக்கும் தெரியறதுக்கு. ஓ இப்படியா அப்படின்னு தெரியறதுக்கு 2 நாட்கள் ஆனது. சரியா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமையிலிருந்து எடுப்பவருக்கு கல்லுகளை அப்பமாக மாற்றுவது ஒரு லேசான காரியம். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. இப்ப சாத்தான் ஒன்னும் தப்பா சொல்லல, நீர் தேவனுடைய குமாரன், ஆமேன், கல்லுகளை அப்பமாக்கும், ஆமேன், சாப்பிடும், வெரி குட், நைஸ் ஐடியா, குட் ஐடியா. சரியா? இன்னைக்கு சாத்தான் நமக்கு எப்படி செய்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சரீர தேவைகளை என்ன செய்யறாங்க, இன்னது என்று தெரிந்திருக்கிறான். சரியா? நம்முடைய சரீரத்துக்கு என்ன தேவை என்பது நம்மை விட சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்து கொண்டு அவன் ஏதோ தெய்வீகமாக நம்மளுடைய இறை நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு அவன் ஏதோ நமக்கு ஆலோசனை கொடுப்பது போல தோன்றும். ஆனா அந்த ஆலோசனை நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு என்ன பண்ணாரு, அவனுக்கு ஒரு வசனத்தை சொல்றாரு யாத்திராகமத்திலிருந்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. சரியா? அவன் சொன்னதுக்கு இது பதில் இல்லை. அவன் என்ன சொல்றான், கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னா என்ன சொல்லணும், ஒன்னு தேங்க்யூ, இல்லைன்னா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது 2 தான் ரிப்ளை. இயேசு என்ன சொல்றாரு, தேவையில்லாம பைபிளை திறந்து ஒரு வசனத்தை எடுத்து இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. எழுதியிருக்கட்டும், இப்ப பசிக்குதுல, பசிக்கு சாப்பாடு வேணும்ல, அப்ப சாப்பாடு வேணும்னா இந்த மாதிரி பண்ணு. ஒன்றதான் ஏற்கனவே தேவகுமாரன்கிற அதிகாரம் இருக்க, அதை பயன்படுத்தி இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. சரியா? சாத்தான் கொடுக்கிற யோசனை நல் யோசனை போல தெரியும். அவனுடைய யோசனைக்கு கீழ்ப்படியாத இயேசுவை பார்க்கும் போது அவர் ஏதோ தவறு செய்து விட்டது போல தோன்றும். ஆனா அதுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இயேசு மீதான சாத்தானுடைய சரீர பிரகாரமான தாக்குதல் இது. எப்பெல்லாம் நம்ம சரீரத்துல பலவீனமா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சரீரத்தினுடைய தேவைகளுக்காக காத்திருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் சாத்தான் இந்த மாதிரி ஒரு டீலை கொண்டு வருவான். அந்த டீல் கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாத ஒரு டீலை போல தெரியும். ஆனா அது அப்படி இல்லை. சரியா? நம்முடைய பலவீன நேரத்துல சாத்தான் நமக்கு சில நல் யோசனைகளை தருவது போல தெரியும். இவன் கொடுக்கிற யோசனைகள்லாம் நல் யோசனைகளை போல தெரியும். ஆனா அதெல்லாம் நல்ல யோசனைகளுக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம சாத்தான் சொன்ன மாதிரி அவர் தேவகுமாரன் தான். சாத்தான் சொன்ன மாதிரி கல்லுகளை அப்பமாக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் ஒண்ணுமே இல்லாமலே பொருளை உருவாக்குகிறவர். வானத்து பூமி உண்டாக்கும் போது அவர் கடவுது என்றால் உண்டாயிற்று, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து சிருஷ்டிக்கிறவர். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றுவது லேசான காரியம். ஆனால் அதை சாத்தான் சொல்லி நாம செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதை சாத்தான் சொல்லி நான் செய்யக்கூடாது. அதை சாத்தான் சொல்லி நான் செய்தால் அவனுக்கு கீழ்ப்படிந்தது போல ஆகும். ஆகையினால நான் செய்ய முடியாது. எனக்கு இப்பொழுதைக்கு நீர் நினைப்பது போல தேவை இருக்கிறது. ஆனா அந்த தேவையை எப்படி பூர்த்தி பண்ண வேண்டும் என்று நீர் இப்படி சொல்லிவிட்டபடியினாலே நான் அப்படி செய்ய போவதில்லை. எனக்கு இன்னொரு போஜனம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை என்கிற அந்த மன்னா. அந்த மன்னாவை சாப்பிட்டு நான் வாழ்கிறேன். மனிதன் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழியா இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது. என்னவென்றால், இந்த போஜனத்தை விட மேன்மையான போஜனம் என்னது? ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆகையினால எனக்கு அது போதும் என்று சொல்லி இயேசு அவனுக்கு பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். அதனால நம்முடைய சரீர பலவீன நேரங்களில் சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இயேசு அதை தான் செய்தார்.
அதுக்கு தான் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாத்தான் கொடுக்கிற யோசனை நல்ல யோசனை தான். சாத்தான் இயேசுவை திட்டவில்லை, அவரை தாக்கவில்லை. இயேசுவை மாறாக புகழ்கிறான். தேவனுடைய குமாரன் என்று புகழ்கிறான். நீர் கல்லுகளை அப்பமாக மாற்றக்கூடியவர் என்று அவனை விசுவாசிக்கிறான். எல்லாம் சொல்லுகிறான். எல்லாம் பார்ப்பதற்கு நன்றாய் இருப்பது போலவே தோன்றுகிறது. ஆனால் இயேசுவனுடைய பாயிண்ட் என்னன்னா, ஓகே, ஆனா அதை இவன் சொல்லி நான் செய்யக்கூடாது. நான் யாரு? தேவனுடைய குமாரன், சாத்தானுடைய குமாரன் அல்ல. நான் தேவனுடைய குமாரன் என்றால் தேவன் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற வரை நான் காத்திருக்க வேண்டும். இப்ப சாத்தானுடைய இந்த உத்தரவுக்கு, இந்த ஐடியாவுக்கு நான் கீழ்ப்படிந்தால் என்ன ஆயிடும்? நான் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தவனாக மாறிவிடுவேன். அதனால எனக்கு நீர் சொன்ன அந்த உணவு வேண்டாம் என்று சொல்லி இயேசு என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையோடு காத்திருந்தார். இந்த சோதனை இப்பொழுது தொடர்கிறது. இப்ப வனாந்தரத்திலிருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரீலோகேஷன், வேற ஒரு இடத்துக்கு இந்த சோதனை மாறுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்களை வாசிப்போம். இல்ல நீங்க வேற என்னத்தையும் வாசிக்கிறீங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ இயேசுவினுடைய சரீர சோதனையில, சரீர பிரகாரமான தாக்குதலிலே சாத்தான் தோல்வி அடைந்து விட்டான். இயேசு வெற்றி பெற்று விட்டார். சரியா? இயேசு மிகுந்த ஞானம் உள்ளவராக சாத்தானுடைய செயலுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தேவையை தீர்த்து கொள்ளாமல் அவர் கர்த்தருடைய வார்த்தை போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய உத்தரவுக்காக காத்திருந்தபடினாலே தப்பித்தார். சரியா? இன்னைக்கு சாத்தான் நம்முடைய சரீர தேவைகள் எல்லாம் அறிந்து என்ன செய்வான்? நம்மளுக்கு தாக்குதல் தொடுப்பான். நீங்க கீழ்ப்படிஞ்சு அதை செய்தீர்கள் என்றால் நீங்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அன்றிலிருந்து நீங்கள் விசுவாசிகளும் இல்லை. சாத்தான் பேச்சை கேட்காம நான் செத்து போனாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நிக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? விசுவாசி. அதனால சரீர பிரகாரமான தாக்குதலில் தோல்வி அடைந்த பிறகு இயேசு இப்பொழுது வேறு ஒரு இடத்திற்கு சாத்தானாலே மாற்றப்படுகிறார். இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது எந்த இடம்? அப்பொழுது இயேசு பரிசுத்த நகரம் என்று ஒரு அடைமொழி இருக்கிறது ஒரு நகரத்துக்கு. இது எந்த நகரம்? எந்த நகரத்துக்கு இந்த பேரு தெரியுமா? இருக்காது? வேதத்துல பரிசுத்த நகரம் அப்படின்னு ஒரு நகரம் குறிப்பிடப்பட்டது என்றால் அது ஒரே ஒரு நகரம். அந்த நகரம் தான் என்னது? கிமு 1010வது வருஷத்திலிருந்து இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிற எருசலேம். அந்த எருசலேமுக்கு என்ன பேரு? அந்த நாட்களில் இருந்து அதுக்கு பரிசுத்த நகரன் பேரு. சரியா? கிமு 1010க்கு முன்னாடியிலிருந்து எருசலேமுக்கு என்ன பேரு? பரிசுத்த நகரன் பேரு. ஏன் அந்த பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா மலையிலே பலியிட முற்பட்ட போது ஒரு ஆட்டுக்கடா சிக்கியது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, என்ன குமாரன் மேல கை போடாத என்று சத்தம் கேட்டபடினாலே, கர்த்தருடைய சத்தம் அங்கு ஒலித்தபடினாலே அந்த மலைக்கு பரிசுத்த மலை என்றும், அங்கே பிற்காலத்திலே உருவான நகரத்துக்கு பரிசுத்த நகரம் என்றும் பெயர். அந்த நகரத்துக்கு தான் இப்பொழுது யார் வந்திருக்கிறார்? இயேசுவை அழைத்து வந்திருக்கிறான் சாத்தான். சரியா? இந்த நகரத்திலே நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் அந்த பரிசுத்த நகரத்தினுடைய எந்த பகுதியில் நடக்கிறது என்றால், தேவாலயம் இருக்கக்கூடிய பகுதியில். இந்த தேவாலயத்திலே ஒரு உப்பரிகை என்று சொல்லக்கூடிய ஒரு டவர், சரியா, ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க. அதுல உள்ள வழியா படிக்கட்டு இருக்கும். அதுல மேல போய் என்ன பண்ணுவாங்க? மேலேருந்து பார்க்கலாம், அந்த நகரம் முழுக்க தெரியும். சரியா? காவல் பணிகளுக்காக அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி ஒரு டவரை கட்டி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல யார் ஆலயம் கட்டினது? முதன்முறையா தாவீதுனுடைய குமாரனாகிய சாலமோன் அந்த இடத்துல ஆலயம் கட்டி, கிமு 586வது வருஷத்திலே அந்த ஆலயம் நேபுகாத்நேச்சர் என்கிற பாபிலோனிய மன்னனால் தரைமட்டமாக இடிக்கப்பட்ட பிறகு கிமு 535வது வருஷத்துல செருபாபேல் என்பவர், நம்முடைய எஸ்ரா புத்தகத்தில் வருவார், செருபாபேல் என்பவர் அந்த ஆலயத்தை மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு இணைந்து எடுத்து கட்டின ஆலயத்துல தான் இப்ப இந்த சம்பவம் நடக்கிறது.
இந்த ஆலயத்துல உப்பரிகை என்று ஒரு இடம் இருக்கிறது. உப்பரிகை, இந்த உப்பரிகைனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டவர் மாதிரி இருக்கும். அந்த டவர்ல உள்ள படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி எருசலேம் நகரத்தினுடைய அழகு முழுவதையும் கண்டுகளிக்கலாம். மோரியா மலை முழுவதுமாய் அந்த உப்பரிகையிலிருந்து தெரியும். நமக்கும் இந்த பூமியில சில இடங்கள் இருக்கும். சரியா? இந்த பூமியில சில இடங்கள் இருக்கும். நம்முடைய எமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில இடங்கள் இருக்கும். சில நேரங்களில் நாம் அதிகமாய் நேசித்தவர்கள் மரித்து போய்விட்டார்கள்னு வச்சுக்கோமே. அவங்க மரித்து போன பிறகு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு நாம் போகும்போது நம்முடைய இருதயம் என்னவும் ஒரு கலக்கம் இருக்கும். இல்ல அவர்களோடு நாம நன்றாக பழகிய இடங்களுக்கு போகும்போது அந்த கலக்கம் இருக்கும். நம்முடைய பாஸ்டர், காலஞ்சென்ற நம்முடைய பாஸ்டர் இருக்காங்களே, அந்த பாஸ்டர் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வீடியோ பிளே பண்ணாங்களே, அந்த வீடியோவில் ஒரு ஆக்டிவா ஊழியம் செய்த அந்த தேவ மனிதனை பார்க்கும்போது அவரோட நெருங்கின பழகினவங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கும். சரி, அவருடன் வட இந்தியா பகுதிகளிலே ஊழியத்துக்கு கடந்து சென்றவர்களுக்கு அவர் எங்ககிட்ட இப்படி எல்லாம் பழகினாரே, எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்கிற கலக்கம் இருக்கும். அதே வேளையில இன்னொரு காரியம் கூட பாத்தீங்கன்னா, சில வாலிபர்களுக்கும் சரி வாலிப பெண்களுக்கும் சரி, ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம காதல் வயப்பட்டிருந்தோம் என்றால், அந்த காதலரோடு நாம் சென்றிருந்த, காதலனோ காதலியோ அவர்களோடு நாம் சென்றிருந்த இடங்களுக்கு மறுபடியுமாக இன்றைக்கு நாம் போகும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு கலக்கம் இருக்கும். இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக இன்னாரோடு இந்த இடத்துக்கு வந்தமே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருவோம், நம்ம விசுவாசி, நம்மளுடைய பொறுப்புகள், நம்முடைய சபையில நாம் செய்யற ஊழியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த இடத்துல நாம பல யோசனைகள் இருப்போம். சிலர் டூயட் கூட பாடுவோம். சரியா? இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் எமோஷனல் ஸ்பாட்னு சொல்லி இந்த பூமியில ஏதோ ஒரு இடம் இருக்கும். சிலருக்கு கல்லறைகளா இருக்கும், சிலருக்கு சில நகரங்களா இருக்கும், சிலருக்கு சில நினைவுகளை, நல்ல நினைவுகளை தரக்கூடிய இடங்கள், பல இடங்கள் இருக்கும். உங்க எல்லாருக்குமே இருக்கும், யாருக்குமே அப்படி இல்லாம இருக்காது. சரி, அந்த மாதிரி எந்த நினைவுகளும் இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் கீழ்ப்பாக்கத்தில் அடைச்சி வச்சிருப்பாங்க. சரியா? கீழ்ப்பாக்கத்துல இருந்து வெளியில இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்பாட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சரியா? இப்ப இயேசுவுக்கு ஒரு எமோஷனல் ஸ்பாட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்ப சாத்தான் எங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறான், இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். சரியா? உங்களுக்கு எமோஷனல் ஸ்பாட் ஒருவேளை பெசன்ட் நகர் பீச்னு வச்சுக்கோமே, அங்க கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு ஏதாவது செய்ய சொன்னா நீங்க எமோஷனலா மயங்கி செஞ்சிருவீங்க. சரியா? உங்களுக்கு பிரியமானவர்களுடைய கல்லறைக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஏதாவது ஒண்ணு செய்யறேன்னு அங்க உங்கள்கிட்ட சத்தியம் வாங்கினா வாங்கிடலாம். ஏன்னா அங்க நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய ஆத்மாவுல நீங்க ரொம்ப வீக்கா இருப்பீங்க, அங்க எமோஷனலா இருப்பீங்க, ரொம்ப வீக்கா இருப்பீங்க. உங்க ஆத்மா எப்படி இருக்கும், உங்க சரீரம் நல்லா இருக்கும், நல்லா புஷ்டியா இருக்கிற மாதிரி நல்லா பிரிஸ்கா இருப்பீங்க. ஆனா அங்க உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கும், வீக்கா இருக்கும். சரியா? இந்த ஆத்மா வீக்கா இருக்கிற இடத்துக்கு தான் சாத்தான் என்ன பண்ணுவான், நம்மளை கொண்டு போவான். இன்னைக்கு நீங்க ஊழியத்துல கொடி கட்டி பரப்பீங்க, விபிஎஸ்ல பெரிய ஆளா இருப்பீங்க, இல்ல சபை ஊழியத்துல பெரிய ஆளா இருப்பீங்க, நீங்க மிகப்பெரிய வர்ஷிப் லீடரா இருக்கலாம், நீங்க மிகப்பெரிய மியூசிஷியனா இருக்கலாம். ஆனா உங்க வீக் பாயிண்ட், உங்களுடைய அந்த எமோஷனல் ஸ்பாட் எங்க இருக்குன்னு சாத்தானுக்கு நன்றாக தெரியும். உங்களுடைய ஆத்மாவை செயலுக்க வைக்கணும்னா உங்களை எந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு கொண்டு போனா உங்களை செயலுக்க வைக்கலாம்ங்கிறது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல கொண்டு வச்சுதான் உங்ககிட்ட அவன் என்ன பண்ணுவான். முதல்ல இயேசுவுக்கு சரீரத்துல தோல்வி அடைந்தான், இயேசு வெற்றி பெற்றார். இப்ப இயேசுவினுடைய ஆத்மாவை தாக்குவதற்காக இயேசு எங்க எமோஷனலா ஃபீல் பண்ணுவாரோ, இயேசு எங்க கண் கலங்குவாரோ அந்த இடத்தை கண்டுபிடித்தான். அதுதான் தேவாலயத்து உப்பரிகை. இயேசு மாத்திரமல்ல, தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய இனத்தையும் நேசிக்கிற எந்த ஒரு யூதனுக்கும் இந்த இடம் ரொம்ப எமோஷனலான ஸ்பாட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு காரியம் நடந்தது. சரி, அந்த காரியத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாத்தான் என்ன பண்றான், சீனாய் வனாந்தரத்துல இயேசுவை சரீர பிரகாரமாக சோதித்தான். இங்க இயேசுவை என்ன பண்ண போறான், அவருடைய ஆத்துமாவை அவன் சோதிக்க போகிறான். சரி, ஆத்துமாவை சோதிப்பதற்காக இந்த புது இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறான். அதே சாத்தான் இன்றைக்கும் இருக்கிறான், இன்னும் அவன் அழிக்கப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடிய அர்மகதான் யுத்தத்துல தான் சாத்தான் என்ன பண்ணுவான்,
அழிக்கப்படுவான். அன்னைக்கு தான் மனுஷகுமார குதிரையில் வந்து சாத்தானை வீழ்த்துவார். அது வரைக்கும் அதே சாத்தான் தான் இப்பயும் உலாவி கொண்டிருக்கிறான். உங்களுடைய வீக் பாயிண்ட் எங்க இருக்கு, உங்களுடைய எமோஷனல் ஸ்பாட் எங்க இருக்கு, எங்க கொண்டு வச்சா நீ உங்களுடைய ஆத்மா டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அதனால இப்ப இயேசுவை தேவாலய உப்பரிகைக்கு, தேவாலயத்தினுடைய எந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போல, தேவாலயத்துல பலி செலுத்துற இடத்துக்கு அழைச்சிட்டு போல, தேவாலயத்துக்குள்ள அழைச்சிட்டு போல, தேவாலயத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, சாலமோன் மண்டபம், அங்க அழைச்சிட்டு போல. நேரா இயேசு எங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறான்? உப்பரிகைக்கு. உப்பரிகைக்கு மேல உயரத்துல கொண்டு அழைச்சிட்டு வந்திருக்கிறான். சரியா? இயேசுவின் சீடராக இருந்த யாக்கோபு இந்த உப்பரிகையிலிருந்து தான் மேலேந்து கீழே தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்டார். சரி, இது பின்னாடி நடக்க போகுது. இப்ப இயேசுவை அந்த இடத்துக்கு அவன் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். ஏன் தேவாலயத்தினுடைய உப்பரிகைக்கு அழைத்து கொண்டு வந்தான் என்பதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா? கிமு 167, அதாவது இன்றைக்கு இந்த சம்பவம் நடக்குதுல்ல, இதற்கு 167 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ராஜாவினுடைய ஆட்சியின் கீழே எருசலேம் இருந்தது. அந்த ராஜாவினுடைய பேரு ஆன்டியோகஸ் எபிஃபெனஸ். சரி, அவனோட பேரெல்லாம் வாயில நுழையணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. சரியா? நீங்க தெரிந்து கொண்டால் போதும். ஒரு ராஜா இருந்தான், ஒரு சீரிய ராஜா. அவனுடைய பேரு ஆன்டியோகஸ் எபிஃபெனஸ். ஆன்டியோகஸ் 4 எபிஃபெனஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இவனுக்கு முன்னாடி இதே பேர்ல 3 பேர் இருந்ததுனால இவனோட பேர் வந்து ஆன்டியோகஸ் எபிஃபெனஸ் சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வேணும்னா இங்க ஸ்கிரீன்ல வரும், பார்த்து எழுதிக்கங்க. அப்புறமா கூகுள்ல போட்டு இவனை பத்தி படிச்சுக்கங்க. இப்ப நான் சொல்ற சம்பவம் கூகுள்லயும் வரும். சரியா? இந்த ஆன்டியோகஸ் 4 எபிஃபெனஸ் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதருடைய ஆலயத்துல பன்றியை கொண்டு வந்து பலியிட்டான். சரியா? 167வது வருஷம். நான் சொல்றது எதுல இருக்குன்னா, ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல வந்து இது இருக்கும், மக்கபேயர்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த மக்கபேயர் புத்தகத்துல இதெல்லாம் வரும். சரியா? இந்த ஆன்டியோகஸ் எபிஃபெனஸனுடைய தெய்வத்து பேரு ஜியஸ். இந்த ஜியஸ் தெய்வத்தினுடைய பிடித்த வாகனம் எதுனா பன்றி. அவன் என்ன பண்ணிட்டான், எருசலேம்ல உடன்படிக்கை பெட்டி இருந்த இடம் காலியா தானே இருந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா, அந்த பன்றியினுடைய சிலையை கொண்டு வந்து வைத்து, இந்த ஜியஸனுடைய சிலையை வைத்து பன்றியை கொண்டு வந்து எருசலேம்ல பலி கொடுத்து விட்டான். யூதர்களுக்கு பன்றி ஆகாது, அதனால ஆலயம் அசுத்தப்பட்டதாக அந்த நாட்களில் இருந்த ஒரு ஆசாரியர் என்ன பண்ணார்னா, இவங்க கூட சண்டை போட்டார். நிறைய பேர் சண்டை போட்டாங்க. இவன் பயங்கர கோபம் உண்டவனாகி எல்லாரையும் கைது பண்ணி வெட்டி கொலை செய்தான். அதுல யூத பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்கிட்ட வந்து சண்டைக்கு நின்னாங்க. இந்த ராஜா கிட்ட வந்து சண்டை போட்டாங்க யூத பெண்கள் எல்லாம். அந்த பெண்கள்ல கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு கணக்கு 36 என்று சொல்லுகிறது, இன்னொரு கணக்கு 45 சொல்லுது. எவ்வளவு பேருன்னு தெரியாது. சரியா? 36 45 எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா யூத கர்ப்பிணிகள் இருக்காங்கல்ல, அந்த பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி இந்த உப்பரிகை மேலே ஏற்றி அந்த உப்பரிகை மேலையிலிருந்து அவர்கள் தலைகீழாக விட்டு விட்டான். மண்டை செதறி, வயிறு செதறி, கருவெல்லாம் வெளியில வந்து அப்படி கடந்து யூத பெண்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். அதுக்கு பிறகு 4 ஆண்டுகள் மக்கபேயருடைய யுத்தம் நடந்தது. அந்த யுத்த முடிவில் இந்த ஆன்டியோகஸ் எபிஃபெனஸ் துரத்தப்பட்டு விட்டான். அதன் நினைவாக தான் யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் சில பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஹனுக்கா அப்படின்னு ஒரு பண்டிகை, வெளிச்சத்தின் பண்டிகை. அந்த பண்டிகை அன்னைக்கு தான் இயேசு எருசலேம்ல போய் சொல்லுவாரு, இது வெளிச்சம் இல்லை, நான் தான் மெய்யான ஒளின்னு சொல்லுவார். சரி, இது தனி கதை. இப்போ யூதர்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பெண்கள் இந்த தேவாலயத்துக்காக தங்களுடைய இன்னுயிரை இந்த இடம், நம்மளுடைய முன்னாடி நம்ம அடிமைப்படுத்தி ஆண்ட அந்த ஆன்டியோகஸ் எபிஃபெனஸ் என்கிற கொடூரன் நம்முடைய பெண்களை மிக கொடூரமான முறையிலே கொலை செய்தானே அப்படின்னு சொல்லி இந்த யூதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உப்பருகி மேல போய் இப்படி நின்று கையை வச்சுக்கிட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இனி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு யூதர்கள் நிறைய பேர் விசுவாசம் இல்லாம ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வேதத்துல 91வது சங்கீதத்துல 11வது வசனத்துல காலையில நம்ம சகோதரர் சொன்ன வார்த்தை இருக்குது. என்னன்னா, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார்னு எழுதி இருக்கிறது. எங்க பெண்களை கர்த்தர் பாதுகாக்கலையே,
இந்த கர்த்தர் இருக்காரா இல்லையா, எனக்கு எதுக்கு இந்த கர்த்தர் என்று சொல்லி யூதர்கள் சில பேர் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி அவிசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். விசுவாசம் இருக்கிற யூதர்கள் அந்த உப்பரிகையை பார்த்த உடனே அழுவாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எங்களுடைய பெண்களுக்கெல்லாம் இப்படி ஒரு அநியாயத்தை இந்த ஆன்டியோகஸ் எபிபனிஸ் பண்ணிவிட்டானே, இதே போல இன்னொரு அநியாயம் எங்களுக்கு வரக்கூடாது என்று சொல்லி அழுது ஜெபம் பண்ணுவாங்க. ஆக தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நாட்டையும் நேசிக்கிற எந்த ஒரு யூதனும் என்ன செய்வான், அந்த இடத்துக்கு வந்தோன்னு எமோஷனலா ஆயிடுவான், இயேசுவும் உட்பட. அப்ப அந்த இடத்துக்கு தான் இயேசுவை இப்ப என்ன பண்ணியிருக்கான், சாத்தான் அழைத்து கொண்டு வந்து உப்பரிகை மேலே நிறுத்தி அவன் என்ன கேட்கிறான், தாழ குதியும். அந்த பெண்கள் அன்றைக்கு தாழ குதித்தார்களே, ஆன்டியோகஸ் எபிபனேசனுடைய கொடுமையை தாங்க முடியாம சிலர் தள்ளிவிடப்பட்டார்கள், சிலர் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொண்டார்களே. இப்பொழுது நீர் தேவனுடைய குமாரன் ஆயிற்றே, அவங்க தான் மனுஷங்க, அவங்கள கீழே விழுந்தாங்க, கர்த்தர் அவங்கள காப்பாத்தல, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீர் தேவனுடைய குமாரன் தானே, இப்ப நீ தாழ குதி, பார்ப்போம் 91வது சங்கீதத்தினுடைய 11, 12வது வசனங்கள் வேலை செய்கிறதா என்று பார்ப்போம், நீ தாழ குதி என்று சொல்லி அவன் இயேசுவுக்கு சொல்லுகிறான். அப்போது இயேசு சொல்லுகிறாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கும். சரியா, நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தேவ மனுஷன் இல்லை, கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் நம்மளுடைய சிறு புத்திக்கு புரியாது. சரியா, அது போல இந்த பெண்கள் மரித்து போனார்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கும். அவிசுவாசிக்கு மரணம் என்றால் ஃபுல் ஸ்டாப், முடிந்தது. விசுவாசிக்கு மரணம் என்றால் கமா, இன்னும் தொடரும் என்று அர்த்தம். அதனால்தான் பவுல் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, இயேசு மரணத்தை கண்டு பயப்படவில்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்த எவனும் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. மரணத்தை கண்டு அதிகமாக பயந்த ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறான், பேதுரு. ஆனால் அந்த பேதுரு ரோம் நகரிலே கொல்லப்பட்ட போது, இயேசுவை போல என்னை சிலுவையில் அறையாதீர்கள், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய வேண்டுதலின்படி பேதுரு ரோம் நகரத்திலே தலைகீழாக சிலுவையிலே அறையப்பட்டான். அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு போப்பாண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். சரியா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எவனும் மரணத்துக்கு பயப்பட மாட்டான். ஏன் என்று சொன்னால் எனக்கு இன்னொரு இடத்துல என்னுடைய வாழ்வு தொடரும் என்று அவனுக்கு தெரியும். அவிசுவாசிகள் தான் என்ன பண்ணுவாங்க, செத்துட்டாங்களா உடனே ஓன்னு அழுவாங்க. தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் புத்தி இல்லாதவர்களை போல துக்கித்து இருக்க, நீங்கள் துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறது. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரை கண்டு பொறாமைப்பட வேண்டும். அவர் ரொம்ப அருமையான வாழ்வுக்கு சென்று விட்டார், நான் இந்த உலகத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், இவர் எனக்கு முந்தி கொண்டார் என்று பொறாமைப்பட வேண்டும். அதான் விசுவாசத்தனம். ஓன்னு அழுதுட்டு அப்படியே முடங்கி செயல்படாம கிடந்தா அது அவிசுவாசிகளுடைய சாயல். அதனால இந்த பெண்கள் மேலேந்து உப்பரிகை மேலேந்து தள்ளிவிட்டு அந்த 91வது சங்கீதத்தினுடைய 11வது வசனமும் 12வது வசனமும் செயல்படாம போன அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் பாக்கியவதிகள், அவர்கள் ஆண்டவரோடு வாசம் பண்ணுவார்கள். அதனால யூதனை பொறுத்த வரைக்கும், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யூதனை பொறுத்த வரைக்கும் ஐயோ பாவம். சரியா, இப்ப இயேசு அந்த விதமான எமோஷன்ல இருக்கும்போது தான் சாத்தான் சொல்றான், அந்த பெண்களை உம்முடைய தேவன் காப்பாற்றவில்லை, போகட்டும், ஆனால் நீர் தேவனுடைய குமாரன் ஆயிற்றே, நீர் குதி, அவர் காப்பாற்றுகிறாரா என்று சோதித்து பார்ப்போம் என்று சொன்னோன்னு இயேசு சொல்றாரு, தேவனை டெஸ்ட் பண்ணாத, நமக்கு இருக்கிறது குருவி மூளை, அவருக்கு இருக்கிறது ரொம்ப விசாலமான ஞானம் படைத்தவர் அவரு. சரியா, நம்ம சரீரத்தை குறிச்சு, நம்ம சரீரம் இருக்குல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா 6 அடி உயரத்தில் இருக்கிறோம். இதுக்கு தனி டாக்டர், இதுக்கு தனி டாக்டர், இதுக்கு தனி டாக்டர். அவருக்கு இதை பத்தி எல்லாமே தெரியுமா? தெரியாது. இந்த ஸ்கேன் எடு, அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு, நான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், யூகிக்கிறேன், அப்படிதான் பேசுறாரு. சரியா, டாக்டர்களுக்கே நம்முடைய சரீரத்தை குறித்து முழுமையா தெரியாது. மூளை டாக்டர்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? நியூராலஜி இருப்பாரு, பிரெயினுக்கு யாராவது டாக்டரை பார்த்துருக்கீங்களா? இன்னும் இதெல்லாம் ரிசர்ச்சே பண்ணல, இன்னும் அதெல்லாம் சயின்ஸே எழுதல இன்னும். சரியா, இப்ப இந்த சரீரத்தை உண்டாக்கின கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அவர் ஞானத்துல
பேர் போனவர். அவருடைய ஞானத்தை இன்று வரைக்கும் மனுஷன் இவ்வளவு சயின்ஸ் டெவலப் ஆகி கூட ஞானத்தினாலே அவரை அளவிடவே முடியாது. அளவில்லாத ஞானம் கொண்ட கர்த்தர். அவரை போய் நம்ம குருவி மூலையை வச்சுக்கிட்டு பரீட்சையை பார்க்கலாமா? அவருடைய செய்கைக்கு பின்னாடி பல காரியங்கள் இருக்கும். சரியா? உங்கள் போதகர் இங்கே செய்த ஊழியத்தை விட அதிகமான ஊழியம் அவருக்கு அங்கே இருக்கும். யாரை தெரிந்தெடுக்கலாம் என்று பார்க்கும்போது இவர் இருந்திருக்கிறார், அழைத்து கொண்டு சென்று விட்டார், முடிந்து விட்டது. இன்னும் 1000 காரணங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. கர்த்தர் செய்தாரா? ஓகே. அப்படி எடுத்துக்கிறவங்க தான் யாரு? விசுவாசிகள். அதனால நாம் அவருடைய மறைவை அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறாரு, ஆண்டவர் செய்தார் என்றால் அதுக்கு பின்னாடி பல விஷயம் இருக்கும். அவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம பரீட்சை பார்த்து அவர்கிட்ட இது ஏன் அப்படி வந்துச்சு, இது வரணும்னா அது ஏன் வரல, அப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. அவர் செய்யற எல்லாத்துலயுமே என்ன இருக்குங்க? ஒரு ஞானம் இருக்கும். அவருடைய செய்கைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆசீர்வாதம்னு புரிய வரும். இன்னைக்கு வேணா திட்டுவீங்க, நாளைக்கு அவர் செய்த காரியத்துக்காக நீங்கள் அவரை துதிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த காரியங்கள் எல்லாம் யோசிச்சு, யூத பெண்களுக்கெல்லாம் இப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லா யூதனும் எமோஷன் ஆகிற இடத்துல இயேசு அழைச்சிட்டு அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவருக்கு எமோஷன்ஸ் அதிகமா கூட்டி அந்த நேரத்துல நீ தாழ குதி அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் நான் என்ன பண்ணிருப்போம்? தபக்கடின்னு தாழ குதிச்சிருப்போம். ஆனா இயேசு என்ன பண்ணாரு? தேவனை பரீட்சை பார்த்தாரு. அவர் செய்கையெல்லாம் உனக்கு என்ன புரியும்? அதனால அவர் இப்படி செஞ்சாருன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லிட்டாரு, தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. சரியா? கர்த்தருடைய செயல்களை மனிதனானவன் என்ன செய்யக்கூடாது? எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஆண்டவர் சாத்தான் என்ன பண்ணிடுவான்னா உங்களை ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள கொண்டு போவான். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இத சாத்தானுடைய தந்திரம். உங்களை ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள அழைச்சிட்டு போய் உங்க கையாலேயே உங்களை பாவம் செய்ய வைப்பான். உங்களுடைய எமோஷன்ஸை தூண்டி விட்டானா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் வச்சு என்ன செய்வான்? உங்களை பாவத்துக்குள்ள சாத்தான் அழைத்து கொண்டு சென்று விடுவான். இயேசுவுக்கும் அதை தான் முயற்சி செய்கிறான். ஆனா இயேசு அதை வெற்றி கொண்டு விட்டார். ஆக கர்த்தருடைய செயல்களை மனிதன் என்ன செய்யக்கூடாதுங்க? சந்தேகிக்கவே கூடாது. சந்தேகிக்கிற அளவுக்கு நமக்கு ஞானமும் இல்லை. அதனால நம்முடைய விசுவாசத்தை வலுவிழக்க செய்து சாத்தான் என்ன செய்வான்? நம்முடைய ஆத்துமாக்களை பலவீனப்படுத்துவான். அப்படி சில பலவீனர்களும் இங்க இருக்கிறீர்கள். சரியா? எமோஷன்ஸ்னால பலவீனமானவங்களும் இங்க இருக்கிறீர்கள். இயேசு வென்றது போல நீங்களும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த சோதனை இப்போது வேறு ஒரு இடத்திலே தொடர்கிறது. சரியா? எந்த இடத்துல தொடர்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் வசனம் 8லிருந்து 10 வரைக்கும் வாசிங்களா? சரி, இஸ்ரேலுக்கு டூருக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், எரிகோவுக்கு போயிருப்பீங்க. இந்த எரிகோவுக்கு மேற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மலை இருக்கும். சரியா? அந்த மலையில நின்று பார்த்தா அந்த நாட்கள்ல அந்த மலையில நின்று பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல மோவாபு தேசம் இருக்கும், தெற்கு பக்கத்துல அம்மோனிய தேசம் இருக்கும், வடக்கு பக்கத்துல சிரியா இருக்கும், வடகிழக்கு பக்கத்துல பாபிலோன் இருக்கும், பின் பக்கத்துல இஸ்ரவேல் இருக்கும். இப்படி பல தேசங்கள்ல இருந்து ஒரு மலையிலிருந்து பார்க்கலாம். சரியா? யாராவது அந்த மலை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா ஐயாட்ட கேட்டீங்கன்னா எப்படி கண்டிப்பா போட்டோ வச்சிருப்பாங்க. அப்படி ஒருவேளை பார்க்கலன்னா உங்க சர்ச்சில் அடுத்த ட்ரிப் நீங்க போகும்போது கண்டிப்பா போய் பாருங்க. சரியா? எரிகோல த மவுண்ட் ஆஃப் டெம்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதாவது சோதனை மலை. அந்த போன் ஆஃப் பண்ணி வைங்கம்மா. எதுக்குமா அதை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களால எல்லாமே டிஸ்டர்ப், எல்லாரையும் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எதுல விட்ட? எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி, மறந்துடுவேன் குறுக்க பேசணும். அந்த மறுரூபம் இல்ல, இயேசு சோதிக்கப்பட்ட அந்த மலை மவுண்ட் டெம்டேஷன் கூகுள்ல போட்டா வரும். சரியா? இன்னைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் ரோப் கார்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ரா காசு போட்டீங்கன்னா அந்த ரோப் கார்ல எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். அதான் உயர்ந்த மலை. அந்த மலையில நின்று பார்த்தா
மோவாப்பு தேசம், அம்மோன் தேசம், சீரியா தெரியும், வடகிழக்கில் பாபிலோன் தேசம் தெரியும், பின்பக்கம் யூதேயா தெரியும், ரோம பேரரசு கிட்டத்தட்ட பாதி ரோம பேரரசை பார்த்துடலாம். ஒரு உயர்ந்த மலை, இன்னைக்கு அந்த மலை இருக்கு, ஆனா இந்த ராஜாங்கங்கள்லாம் இன்னைக்கு இல்லை. சரி, அந்த உயர்ந்த மலையில இயேசு அழைச்சிட்டு போயிட்டான். முதல்ல சீனாய் மலையிலிருந்து ஒரு 380 கிலோமீட்டர் எருசலேமுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான். இப்போ எருசலேம் உப்பரிகையில அவருக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா, அதுக்கு அவரு மயங்கல, இமோஷனல்ல கர்த்தரை விட்டு கொடுக்கல. ஏன் இப்படி பண்ணிட்டீங்க பிரதர்? இமோஷன்ல பண்ணிட்டேன்னு சொல்லுவோம்ல, அவர் இமோஷன்ல கர்த்தரை விட்டு கொடுக்கல. இமோஷன்லயும் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அவரு பசி, சரீரத்திலையும் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்திட்டாரு, இமோஷன்லயும் மகிமைப்படுத்திட்டாரு. இப்ப இயேசு கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்கு? ஆவி இருக்கு. இப்ப இந்த ஆவி என்ன பண்ணணும்? அவர் தேவனுக்கு விரோதமானவராக மாற்றி இவர் அவிசுவாசிங்கிற பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ஆவியை டிஸ்டர்ப் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டான்? இந்த மலை மேல கொண்டு வந்து வச்சு, இங்க பாரு சுத்தி ராஜ்யம். அன்னைக்கு உலகத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசு பாபிலோன், இரண்டாவது வல்லரசு சீரியா. மோவாபு தேசத்துல இருந்த பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பைபிள்ல இருக்கு மோவாபு தேசத்துல எவ்வளவு தங்கம் இருந்துச்சுன்னு. இந்த மாதிரி பல தேசங்கள் சுத்தி இருக்கக்கூடிய மலையை சுத்தி காட்டி, இதெல்லாம் என்ன, இதை விட பெரிய பொக்கிஷத்தை நான் உனக்கு தருவேன், நீர் என்ன பண்ண வேண்டும்? என்னை பணிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பைபிள்ல ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. கிரேக்க மொழிபெயர்ப்புல இருந்து தமிழ் பைபிளுக்கு மாறும்போது ஒரு வார்த்தை அந்த இடத்துல வரணும், விட்டுட்டாங்க. நான் அந்த வார்த்தை என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ப்ராஸ்கினிசிஸ் சொல்லுவாங்க. சரியா? அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்றேன். இது இயேசுவின் மீது சாத்தான் தொடுக்கிற ஆவி மீதான தாக்குதல். சரியா? இந்த தாக்குதல் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீர் பார்க்கிற இந்த பெரிய ராஜ்யங்கள்லாம் இருக்கிறதே, இந்த ராஜ்யத்தை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அதற்கு நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்னை சாஷ்டாகமாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் பைபிள் இருக்கிறது. ஆனால் மூல மொழியில இந்த சாஷ்டாங்கம் என்று எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு வேறு ஒரு வார்த்தை இருக்கிறது. அது பேர் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஸ்கினிசிஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் எழுதி வச்சிங்க, கூகுள்ல போட்டா வரும், அதுல படிங்க. இந்த ப்ராஸ்கினிசிஸ் கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு தடவை, ஒன்லி ஒன் டைம், நீர் ஒரே ஒரு முறை என்னை பணிந்து கொள் என்று அர்த்தம். சரி, அந்த சாஷ்டாங்கன்னு வருதுல்ல, அந்த இடத்துல இந்த வார்த்தை வரணும். ப்ராஸ்கினிசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ப்ராஸ்கினிசிஸ் என்ன அர்த்தம்? ஒரு முறை, நீர் தொடர்ச்சியாக செய்ய வேண்டாம். காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, படத்துக்கு வா, ஏய் படத்துக்கு வாடி, இல்லை நாங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ், நாங்க பார்க்க ஒரு தடவை வாடி, ஒரே ஒரு தடவை. காலேஜில் போற பசங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு தடவை குடி மாப்பிள்ள, ஒரு தடவை. சாத்தானுக்கு அதான் வேணும். நீங்க தொடர்ச்சியா குடிக்கணும்னு சாத்தான் விரும்பல, நீங்க தொடர்ச்சியா சினிமாவுக்கு போகணும்னு சாத்தான் விரும்பல, நீங்க தொடர்ச்சியா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடாதுன்னு சாத்தான் விரும்பல. ஒரு முறை எனக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுவதை செய், அது போதும். நீ ஒரு முறை செய்தாலே நான் என்ன செய்கிறேன்? உனக்கு வேண்டுவதை எல்லாம் நான் அருள்வேன். நீ பார்க்கிறிய இத்தனை ராஜ்யங்கள், இந்த ராஜ்யங்களை விட மேலான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு அருள்வேன் என்று சாத்தான் டீல் பேசுறான். சாத்தானுக்கு என்ன தேவை தெரியுமா? நீங்கள் தொடர்ச்சியாக பாவம் செய்ய வேண்டும் என்று சாத்தானுடைய எண்ணம் கிடையாது. பைபிள் எங்கேயுமே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு முறை கீழ்ப்படிந்தால் போதும், அதை வைத்து அவன் ஆண்டவரோடு பேசிக்கொள்வான். யோபு ஒரு முறை அவரை தூஷித்தால் போதும், அதற்காக யோபுவனுடைய மனைவியை ஏவி அனுப்பி வைத்தான். அவள் கேட்டாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அவன் சொன்னான், பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மை வரும்போது இதை பெற்றுக்கொண்டமே, இப்போ தீமை வரும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசம். இங்க சாத்தான் இயேசுவின் இடத்துல சொல்லுகிறான், இயேசுவே நீர் தேவனுடைய குமாரன், ஓகே, ஆனா நீர் பார்க்கிற ராஜ்யத்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன். அதை தர வேண்டும் என்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே என் காலின் கீழ் கடக்க வேண்டும் என்றும் இல்லை. இந்த ஒரே ஒரு முறை என்னை பணிந்து கொள். நீ ஒரு முறை பணிந்து கொண்டால் போதும். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு முறை தியேட்டருக்கு வந்தால் போதும், ஒரே ஒரு முறை எங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்தால் போதும், ஒரே ஒரு முறை இதை குடித்தால் போதும், ஒரே ஒரு இழுத்து பாரு மாப்பிள, உங்க பரிசுத்த ஆவியில என்ன ஆவி, இதை இழுத்து பாரு, ஒரு முறை பீச்சுக்கு வாடி போயிட்டு வரலாம்,
ஒரு முறை வா, நம்ம இப்படி போயிட்டு வரலாம், உல்லாசமா இருந்துட்டு வரலாம். ஒரு முறை. அந்த ஒரு முறைக்கு தான் இங்க கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை இருக்குது, ப்ரோஸ்கினிசிஸ் என்ற வார்த்தை. சரியா? அந்த ப்ரோஸ்கினிசிஸ்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஒரு முறை நான் உனக்கு கீழ்ப்படிந்தால் என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி ஆயிடும்? கரைப்படிந்த வாழ்க்கை ஆயிடுமே. இந்த ஒரு முறையா நான் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி, சீனாய் மலையிலே வராத கோபம், தேவாலயத்து உப்பரிகையில வராத கோபம், இந்த ப்ரோஸ்கினிசிஸ்ங்கிற வார்த்தையை கேட்டவுடனே இயேசுவுக்கு பயங்கர கோபம் உண்டு. என்ன சொன்னாரு? அப்பாலை போ சாத்தானே என்று அவர் சொன்னார். இன்றைக்கு நாமெல்லாம் என்ன இருக்கிறோம்? இதெல்லாம் சொரிந்து கொடுத்த மாடு மாதிரி என்ன பண்றோம்? இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு ஒரு முறை தானே அப்படின்னு நினைச்சு பாவம் செய்து இன்றைக்கு ஆண்டவரை விட்டு மிக தூரமாக போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சாத்தான் நம்முடைய ஆவி என்ன பண்றான்? சொத்து கொடுக்கிறேன், பணம் கொடுக்கிறேன், பொருள் கொடுக்கிறேன், பேரு கொடுக்கிறேன், புகழ் கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன், ஒரு முறை மட்டும் நீ செய்தால் போதும். நீ உன்னோட திருச்சபையில நீர் கேட்கக்கூடிய அந்த சட்ட திட்டம், இந்த காரியங்கள் எல்லாம் நீர் ஒரு முறை விட்டு கொடுத்து விடு. எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், செக்குலர் லைஃப். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரே வாழ்க்கை தான். என்ன வாழ்க்கை? ஆவிக்குரிய வாழ்க்கை. ரட்சிக்கப்படாதவனுக்கு தான் ரெண்டு வாழ்க்கை இருக்கும். தவளை மாதிரி நிலத்திலையும் வாழ்வான், நீர்லையும் வாழ்வான். ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா ஒரே லைஃப் தான். நான் தூங்குனாலும் முழிச்சாலும் பைக்கில் போனாலும் படுத்தாலும் எப்பவுமே நான் யாரு? விசுவாசி தான். எப்பவுமே நான் ஆண்டவர் பிள்ளை தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளும் நான் ஆண்டவர் பிள்ளை தான். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? நீ சண்டேஸ்ல நீ இப்படி பண்ணு, ஆனா இன்னைக்கு மண்டே தானே, நீ ஒரு முறை தேட்டருக்கு வா, ஒரு முறை குடி, ஒரு முறை பருகிக்கொள், ஒரு முறை இந்த சாதனத்தை பயன்படுத்து எல்லாம் சொல்லுது. அந்த ஒரு முறை போதும். நீங்கள் விசுவாசிங்கிற பட்டத்தை இழப்பதற்கு அந்த ஒரு முறை கீழ்ப்படிந்தால் போதும். இதை கேட்ட உடனே ஏசாமிக்கு சரியா கோபம் வந்துச்சு. அப்பாலை போ சாத்தானே என்று துரத்தி விட்டார். சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவரு சாத்தானுக்கு பணியாமல் தன்னுடைய பரிசுத்தத்தில் நிலை நின்று தன்னுடைய ஆவியை காத்து கொண்டார். இன்னைக்கு சாத்தான் உங்ககிட்ட என்ன கேட்கிறான்? ஒன் சிங்கிள் காம்ப்ரமைஸ். ஒரே ஒரு முறை நீர் என்னுடைய பேச்சுக்கு கீழ்ப்படுத்தால் நான் உனக்கு அதை தருவேன், இதை தருவேன், உன்னை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்வேன், உன்னை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஏய் பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்க, நீ மட்டும் ஏண்டி அல்லேலூயா அல்லேலூயான்னு இருக்கிற அப்படிங்கும். அந்த பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு முறை, ஒன் சிங்கிள் காம்ப்ரமைஸ். நோ. ஏசாமி நோன்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணிட்டாரு? அதட்டி விரட்டி விட்டார். அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போய்விட்டான். உடனே தேவதூதர்கள், அப்ப இவ்வளவு நேரம் தேவதூதர்கள் எங்க இருந்தார்கள்? பதில் சொன்னீங்கன்னா முடிச்சிடுவேன், செய்தி முடிஞ்சிருச்சு. இல்லை என்றால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அப்ப இவ்வளவு நேரம் தேவதூதர்கள் எங்க இருந்தார்கள்? சீனாய் மலையில தேவதூதர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். உப்பரிகை மேல இயேசுவும் சாத்தானும் இருக்கும்போது அங்கே தேவதூதர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போலீஸ் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது உங்க அப்பா இருந்தாரா? இருந்தாரு. என்ன பண்ணாரு? போலீஸ் உங்களுக்கு, தம்பி இங்க வாப்பா, உன் பேர் என்னப்பா? இதுவா, இது உன் கையில் தாது அப்படின்னு மிரட்டும் போது உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார்? பொம்பளை பிள்ளைங்க கூப்பிட்டு போலீஸ் மிரட்டினா நம்ம ஆடும் காலெல்லாம். அப்ப உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருந்து, என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க உங்க அம்மா? உங்களுக்கு பதிலாக அவங்க வந்து பேசினாங்களா? வேடிக்கை தான் பார்ப்பாங்க. போலீஸ் சர்டிஃபை பண்ணணும். அந்த சர்டிஃபை முடிக்கிற வரைக்கும் தேவதூதர்கள் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. சீனாய் மலையில வேடிக்கை பார்த்தார்கள், தேவாலயத்து உப்பரிகையில வேடிக்கை பார்த்தார்கள், எரிகோ பக்கத்தில் இருக்கிற உயர்ந்த மலையில இயேசு சோதிக்கப்படும் போது வேடிக்கை பார்த்தார்கள். இயேசு சோதனையை பாஸ் பண்ணி சாத்தானை தோல்வியடைய செய்து துரத்தி விட்ட பிறகு தேவதூதர்கள் உள்ள என்ட்ராகி இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். சரியா? இப்ப வாசிங்க அந்த சங்கீதத்தை. 91வது சங்கீதத்தினுடைய 11, 12வது வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இப்பொழுது வாசிங்களேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இருக்கிறதா?
இருக்கிறது. எப்பொழுது நிறைவேறும்? உங்க வாழ்க்கையில் எப்ப நிறைவேறும்? நீங்கள் சோதனைகளை வெற்றி பெற வேண்டும், சாத்தானை வீழ்ச்சியடைய செய்யற மாதிரி உங்க வாழ்க்கை அமைய வேண்டும். என்னைக்கு இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகி இந்த பக்கம் வரீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும், இந்த வசனம் நிறைவேறும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க நல்லா. அப்படியே எழும்பி நில்லுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. விசுவாசி சோதனைக்கு உட்பட்டவன். எல்லாரும் எழும்பி நில்லுங்க, எல்லாரும் எழும்பி நில்லுங்க, கண்ணை மூடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விசுவாசி சோதனைக்கு உட்பட்டவன். நானும் சோதனைக்கு உட்பட்டவன். யோபு சோதனைக்கு உட்பட்டவராய் இருக்கிறது போல நானும் சோதனைக்கு உட்பட்டவன். என்னுடைய சோதனையை நான் என்னைக்கு ஜெயிக்கிறேனோ அன்னைக்கு தேவ தூதர்கள் என்னை ஏந்துவார்கள். 91வது சங்கீதத்தினுடைய 11, 12வது வசனங்கள் அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். நான் சோதனையை சகிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். எல்லாம் கண்ணு மூடுறீங்களா? எல்லாம் கண்ணு மூடுறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாருமே கண்ணு மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருமே ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாருமே ஒப்பு கொடுக்கலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லலாம் இன்னொரு முறை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. எல்லாரும் இன்னொரு முறை. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. என்னை வணைந்து கொள்ளுமே. எல்லா வாய்களை திறந்து உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நான் சோதனையில உண்மை காட்டி கொடுத்து விடக்கூடாது. யூதாஸ் காரியோத்து அவனுடைய சோதனையில உண்மை காட்டி கொடுத்தானே. பேதுரு அவனுடைய சோதனையில உண்மை மறுதளித்தானே. ஆண்டவரே, நான் என்னுடைய சோதனையில உண்மை காட்டி கொடுக்க கூடாது. இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விடலாம். ஆனா எதற்காகவும் இயேசுவை விடாத விசுவாசியாக நான் காணப்படும்படிக்கு என்னை புதிதாக்கும். வாய்களை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என்னை புதிதாக்கும். என்னுடைய சோதனையை நான் சகிக்கணும், என்னுடைய சோதனையை நான் ஜெயிக்கணும்,
என்னுடைய சோதனையில நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் கர்த்தரை விட்டு கொடுக்காத விசுவாசி. ஜெபம் பண்றீங்களா? வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord. கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. அநேக நேரம் யோசித்து இருக்கிறோம். 91வது சங்கீதத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே, ஏன் அவ்வப்போது நாங்கள் கீழே விழுகிறோம், உம்முடைய தூதர்கள் ஏன் எங்களை பாதுகாக்கவில்லை என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கடந்து வந்த பிறகுதான் இது நடந்தது. ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய சோதனையை நாங்கள் கடந்து வந்த பிறகுதான் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் மேல் வந்து பலிக்கும் என்பதை இந்த காலை வேளையில் ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தினபடி நாளே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். சாத்தான் ஆவியிலை தாக்குவான், ஆத்மாவளை தாக்குவான், சரீரத்திலே தாக்குவான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் எப்படி தாக்கினாலும் எங்களுடைய ஆவி உம்மை மகிமைப்படுத்தும், எங்களுடைய ஆத்மா உம்மை மகிமைப்படுத்தும், எங்களுடைய சரீரம் உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தும். ஆண்டவரே கர்த்தாவே என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களை உறுதிப்படுத்தின கர்த்தருக்காக, எங்களை திடப்படுத்தின கர்த்தருக்காக, உம்முடைய ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். சோதனைகளை எல்லாம் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இனி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆலயங்களாக இந்த பூமியிலே உலா வருவோம் என்று இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் உறுதி கூறுகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், சோதனைகளை கடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் உம்மை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் இன்றும் இன்றும் சதா காலமும் நம்மை அனைவரையும் காப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.